வியாழக்கிழமை இரவு அமாவாசை ஜெபம் இங்கே நடைபெறும். அவை அமாவாசை ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாதவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. பில்லி சூன்ய காட்டில் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். போன வாரம் பிரசங்கம் பண்ணேன், ஆனால் அடிக்கடி மறந்துடுறாங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அது பிசாசோட உபதேசம். உங்களை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு போகிறதுக்காக அப்படி செஞ்சுட்டு இருக்கிறான். நான் வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டருக்குள்ள வரும்பொழுது தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் இறைவன் என்பதை நிரூபிப்பதற்காக. குழந்தையா இருக்கும்போது நமக்கு அம்மா சோறு ஊட்டுறாங்க, சாகர வரைக்கும் அம்மா சோறு ஊட்டல. சுகம் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். சுகத்திற்காக நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதெல்லாம் நன்மைதான். விக்கிரகத்துக்கிட்ட போகாம, அந்த ஒரு விதிகளுக்கு மாத்திரம், மந்திரவாதி கிட்ட போகாம, மற்ற காரியங்களை செய்யாம, தேவன் தந்த அந்த ஞானத்தின்படி. மருத்துவம் என்பது தேவன் கொடுத்த ஞானம். மருத்துவம் மாத்திரமல்ல, விஞ்ஞானமும் தேவன் கொடுத்த ஞானம் தான். நாமக்கல் இருக்கிற பாஸ்டர் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் ஐபேட் கண்டுபிடிச்சாலும் சரி, ஐபேட் 5 கண்டுபிடிச்சாலும் சரி, அவன் கார் கண்டுபிடிச்சாலும் சரி, ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாலும் சரி, அது ஊழியத்திற்காக, தேவனுடைய ஊழியர்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதை கண்டுபிடிக்க வைக்கிறார். நீ பயன்படுத்தாதனால மற்றவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆகவே மருந்து நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு தயவு செய்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. ஒன்னும் முடியல அப்படின்னா அது வேற பிரச்சனை. டாக்டர் கிட்ட போனோம் முடியல அப்படின்னா அதுக்காக கத்துற, அதுக்கு அந்த இடத்துல கத்துற வந்து உங்களுக்கு உதவி செய்வார். முடியுங்கிற பட்சத்துல நீங்க டாக்டர் இடத்துல போகாமல் இருக்கக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன், போகாம சரியாதுன்னு நல்லது. ஆனா போகக்கூடாதுன்னு வீம்புல யாரும் உட்காந்துட்டு இருக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், அந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. நான் வச்சுக்கோங்க. ரைட். இன்றைக்கு இந்த நாள் நம்ம எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாடல் எதற்காக, இந்த ஆராதனை எதற்காக, இந்த செய்தி எதற்காக என்று நம்ம யோசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்தை தேவன் விரும்புகிறார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் நம்மை தேவன் உயர்த்த அவர் வாஞ்சிக்கிறபடியால் இந்த நாளை அவர் நமக்கு கூட்டி தருகிறார். எதற்காக என்று சொன்னால், நம்ம இந்த வெற்றியின் பாதைக்கு நேராய் நாம் எப்படி கடந்து போக வேண்டும். அது வந்தோமா கடமைக்கு, இந்த ரோமன் கேத்தலிக்காரங்களாம் சும்மா போற மாதிரி சும்மா கடமைக்கு போனோமா, 2 பாட்டு கேட்டோமா, ஒரு 1/4 மணி நேரம் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்ச ஒரு செய்தியை கேட்டோமா அப்படின்னு இல்லாம, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்கின்ற உணர்வோடு நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் காத்திருப்போம். ஏனால் அது நமக்கு நன்மையானதாக இருக்கும். லட்சுமி அம்மா வாயில பஞ்ச வச்சு கொஞ்சம் அடைச்சிருங்க, பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்திலே 24 கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். திருமண ரெட்பட்டி அம்மா கவனிங்க, பையன் விளையாண்டு போட்டு உங்க அம்மா பார்த்துக்குவாங்க. நீங்க பேரப்புள்ளை எடுத்து இன்னொரு பேரப்புள்ளை பார்த்துட்டு இருக்க வேணாம். இங்க போனீங்க, எத்தனையோ நட்சத்திரங்களை ஆண்டவர் அற்புதமா இயக்கி கொண்டிருக்க. அதை இயக்குகிற கர்த்தர் தான், எல்லாம் கவனிக்கணும், நம்மையும் இயக்குகிறார். 2 ஆண்டருடைய பிள்ளைங்க சந்தித்துக் கொள்வது நமக்கு ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையில அது ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய திட்டமாக, சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். ஒரு வேலை கர்த்தர் அதை செய்வார். அதனால ஏதோ எதேச்சியா சந்திச்சோம், சோத்திரம் பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதபடி, தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு உலக மனுஷனே நீங்க சந்திச்சாலும், ஒரு கடைக்கே உங்களை கர்த்தர் கூட்டிட்டு போனாலும், ஏதோ ஒருத்தங்கிட்ட பேசுவதற்கான சூழ்நிலை, பஸ்லயே உங்களை பக்கத்துல உட்கார வச்சாலும் கூட, அதுல சில நோக்கங்களோடு தான் தேவன் அந்த காரியத்தை செய்வார். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை பாடல் இருக்கும் பொழுது இந்த பாடலை தேவன் நமக்கு தரார்னா, இந்த பாடல் மூலமா கூட தேவன் ஏதோ ஒரு சபை செய்தியை திருச்சபைக்கு கொடுக்க வருகிறார். அதான் அவனுடைய அர்த்தம். சரி, அப்ப இந்த பாடலில் இருந்து நமக்கு வருகிற தீர்க்க தரிசன செய்தியை நாம் இன்னைக்கு வாசிச்சுட்டு அதுக்கு வியாக்கியானம் சொல்றேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த தீர்க்க தரிசன செய்தி அங்கே வருகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க சிந்தை இங்க இருக்கட்டும், கர்த்தர் உங்களோட பேசட்டும், உங்க உள்ளம் திறக்கட்டும், உங்களுடைய அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நீங்க பதில மிஸ் பண்ணிடாதீங்க. வந்தமா போனமாண்டு வாழ்க்கையில கஷ்டப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. உங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துங்கிறதுக்காக தான் தேவன் இந்த செய்தியை தருகிறார். இந்த செய்தியை தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்க வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்க கூடாது.
பிசாசு போட்ட பூட்டுக்கு தேவன் கொடுக்கிற சாவிதான் தேவனுடைய செய்தி. உங்களால திறக்க முடியல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. தேவன் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது உங்களுக்கு அந்த திறவுகோலை கொடுக்கிறார். நீங்க திறவுகோலை தூக்கி வெளியே எங்கேயாவது எரிஞ்சிட்டு திரும்பி போய் கதவு கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. நான் அடிக்கடி இந்த சுகமளிக்கும் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், விளம்பரம் பண்ணும்போது, காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. காற்றடிக்கும் போது அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின அர்த்தமா? அதுக்கு நான் இன்னொரு வியாக்கியானம் சொல்லுவேன். என்னன்னா, கடவுள் காத்தத்தான் தருவார், தூத்தி விட மாட்டாருமே. கடவுள் அவர் தூத்தி விட மாட்டாரு. அதான் அர்த்தம். காத்தடிக்கும் போது நீ தூத்திக்கோன்னு அர்த்தம். அப்ப இறைவன் சந்தர்ப்பத்தை தான் உருவாக்கி தருவானே ஒழிய இறைவன் உனக்கு ஒரு பெரிய மற்ற காரியத்தை செய்து தர முடியாது. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும், நல்லா கவனிங்க, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கவனிங்க, சில முக்கியமான காரியங்கள் வருது, வாங்கிக்கோங்க. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தினுடைய பலன் என்ன தெரியுங்களா? அந்த பலன் நேரடியாக உங்களுக்கு கிடைக்காமல் ஒரு சூழ்நிலை மூலமாக தேவன் உங்களுக்கு தருவார். சூழ்நிலை மூலமாக, அதாவது அந்த நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கான வழி என்னவோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நான் 100 மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டியூஷன் மாஸ்டர் கொண்டு போய் காட்டுவார். கத்தர் கண்ணில் 100 மார்க் வாங்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுப்பாரு. சுகமே வேணும்னாலும் அந்த சுகம் எங்க போனா கிடைக்குங்கிறத சில ஆட்கள் மூலியமா தேவன் நடத்துவார். நீ கேட்கறத டைரக்டா தட்டுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைக்க கூடாது. கையில வந்து டக்குன்னு கிடைக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப அப்படிதான் கத்தர் வருவார், அப்படிதான் தேவன் இடைப்படுவார். அப்ப தேவன் இன்றைக்கும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல ஜபங்களுக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் அது கிடைக்கல, ஏன் ஆண்டவர் அது தாமதிக்குது, அது ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குது அப்படி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆராதனையிலையும் கத்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கத்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி. கத்தர் எங்க மருந்தை கொடுத்துதாங்க குணமாக்கணும், இவர் என்னங்க வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரு? அவர் அதாங்க அவருடைய வார்த்தை. கத்தர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி, உங்களை வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று வசனம், அதே வசனம். அப்ப குணமாக்குவது மாத்திரமல்ல, அழிவுக்கு விலக்கி மீட்டுவதற்கும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பொருள் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புறாரு. அதுக்குதான் இவ்வளவு முகவரை போட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முகவரை போட்டுட்டு தான் நான் செய்திக்குள்ள போவேன். சரி, அந்த முகவரியை புரிஞ்சுக்கிட்டா தான் செய்திக்குள்ள போக முடியும். இன்னொரு 1/2 hour ஒரு முகவரை பாருங்க. சரி, இப்ப 1 பேதுரு 5:6 என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வாசிப்போம், கவனிக்கணும். ஆகையால் ஏற்ற காலத்திலே, நல்லா கவனிங்க, யார் நம்மளை உயர்த்த போறாங்க? இதை மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? அநேக தடவை மனுஷரோடு போராடி கொண்டிருக்கிறோம், சூழ்நிலைகளோடு அரசாங்கத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். தேவன் சொல்றாரு, எங்க இருந்தும் ப்ரமோஷன் வராது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்தும் ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுக்கு ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். அதை முதல் கைத்தட்டி வாங்கிக்கோங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்துல வளங்கொண்டு இடங்கொண்டு பெருகுவாய், மேல பெருகுவாய், கீழே பெருகுவாய்னு இப்போவும் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு உயர்வை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு உயர்வை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு மேன்மையை நான் வைத்திருக்கிறேன். அந்த மேன்மையை நான் வச்சுக்கோங்க. அந்த மேன்மையை உலகத்திலே உள்ள எந்த வல்லமையினாலும் தடை செய்ய முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை நான் இதுவும் ஓவரதான். ஏசாயா, தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4:35. தானியேல் அப்படி வசனமே இல்லையா? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அல்லது இயக்குகிறார். சரி, ரைட்டு. கவனிங்க, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. கைகளை தனி என்று செலுத்துங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைத்திருக்க, அதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்க, யோபு சொன்னது போல தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தேவனுடைய, கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஒரு விளையாட்டுக்கு போன வாரம் ஒரு உதாரணம் சொன்னேன். அது இங்க வசனத்துல இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்தேன். என்ன உதாரணம் சொன்னேன்னா,
நானும் விக்கியும் கையில் வச்சுக்கிட்டு பலப்பரிச்சை பார்த்துக்கிட்டு யார் அமுக்கலாம் பார்க்கலான்னு சொல்லி அமுக்கிட்டு இருக்கிறோம். என் கையை விக்கி அமுக்கிட்டா அப்படின்னா யாருக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா அப்படின்னா அப்படிதான் அந்த காலத்துல அப்படிதான் பலப்பரிச்சை பார்ப்பாங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி 2 பேர் நான் இப்படி அமுக்கணும், அவர் என்னை இப்படி அமுக்குவார். என் கையை இப்படி கீழே தள்ளிட்டாருன்னா யாருக்கு பலம் ஜாஸ்தி? என்னை யார் கீழே தள்ளாங்களோ அப்ப நான் கையை நீட்டுறேன், என் கையை மடக்கு அப்படிங்கிறேன். என் கையை வந்து விக்கி மடக்கிட்டா அப்படின்னா அப்புறம் என்னை விட விக்கிக்கு பலம் ஜாஸ்தின்னு அர்த்தம். சரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஆண்டவர் அதே வார்த்தை சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை செய்யும்படி என் கையை நீட்டிட்டேன்னா ஒருத்தன் என் கையை மடக்க முடியாது. ஒருத்தன் வந்து நீ ஏன் அந்த காரியத்தை செய்யறன்னு உலகத்துல என்ன கேட்கறதுக்கு எவனுக்குமே என்ன இல்ல, ரைட்ஸ் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இறைவனை ஒருவன் ஜெயித்துட்டானா இவன் இறைவனுங்கிற ஸ்தானத்தை இழக்கிறான். அப்ப இறைவனுக்கு இலக்கணத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொள்ளுங்க. இறைவன் யார்? இறைவன் யார்? இறைவன் யார்? இங்க வருவதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் விஷயம் என்னன்னா, அந்த இறைவன் யார் என்கின்ற அறிவு உங்களுக்கு வர வர உங்கள் வாழ்க்கையில ப்ரமோஷன் உண்டாகும். நீங்க நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா கிடையவே கிடையாதுங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாகர வரைக்கும் தீனி வச்சாரு, பழம் வச்சாரு. அத்தனை மிருக ஜீவன்கள், அத்தனை பல கனிக தரும் மரங்கள், பூமி எங்கும் கனிதரும் மரங்களை இந்த ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்காக வச்சார். அவன் அதை தின்னுட்டே பொழுது ஓட்டி இருக்கலாம். இவன் ஒரு வெங்காயம் செஞ்சுட்டு இருக்க வேணாம். அங்கதான் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, பனியும் பெஞ்சிட்டு இருக்கு. மழை இல்லை, பனி இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் தேவன் அவனை உழைக்கும்படி சொன்னார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சும்மா இருக்க வேணாமே, தொப்ப விழுந்து போய் வீணா போயிடுவானே, நாசமா போயிடுவானேன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் வேலையை செய்ய சொன்னார். ஒழிய நல்லா கவனிங்க, உழைத்தால் தான் பிழைப்பு என்பது உலக தத்துவம். கிறிஸ்துவ தத்துவம், ஆண்டவருடைய தத்துவம் அப்படி அல்ல. பிழைப்பை வைத்து விட்டுத்தான் தேவன் உழைக்க சொன்னார். அவை உங்களுக்கு பிழைப்பை நீங்க நீங்க உழைக்கிறது வந்து பிழைப்புக்காக கிடையாது. அதை உழைச்சாதான் பிழைப்புங்கிற அந்த தவறான பாலிசி எடுத்துருங்க. ஒரு நாய் கத்தரை போஷிக்கலையா? பேனு என்ன உழைக்குது? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பேனு உங்களை கடிக்கிற கொசு என்ன உழைக்குது தெரியுங்களா? பறந்து வந்து உங்க உடம்புல உட்காந்து ரத்தத்தை உரியுது. அதான் அதோட வேலை. அது சோத்துக்காக வருது. வேற ஏதாவது உழைக்குதா சொல்லுங்க? கடப்பாறை எடுத்துக்கிட்டு ஏதாவது நிலத்தை வாங்கிட்டு சொல்லுங்க, எதுதான் உழைக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல, கேட்கறேன். எந்த மிருகம் வந்து உழைக்குது? சோத்துக்காக தான் உழைக்குதே ஒழிய, ரைட்டுங்களா? அதுக்கான ஆண்டவரெல்லாம் போஷிக்கிறார். சோறு திங்கிறதுக்கு எஞ்சி அதான் வேலை. அது வேற எந்த வேலையும் கிடையாது. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, மிருக ஜீவன்களை விட 10,000 மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதனை இறைவன் போஷிப்பானா போஷிக்க மாட்டானா? நிச்சயமா போஷிப்பான் சார். அதுல 1% கூட டவுட் வரவே கூடாது. அப்ப எதுக்கு சார் உழைப்பு? அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு உழைப்பு? அப்ப நமக்கு உழைப்பு நமக்கு எதனால? நம்ம சில காரியங்களுக்காக தான் சோம்பேறியா போகக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தை உழைக்க சொன்னார். உழைச்சாதான் பிழைப்புங்கிற ஃபார்முலாவை மறந்துருங்க. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மறு வார்த்தை என்னன்னா, இறைவனை அறிகிற அறிவினால் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உருவாகிறது. நீங்களும் நானும் நினைக்கிறது போல BA படிக்கிறதுனாலயோ டெட் எக்ஸாம் எழுதுறதுனாலயோ கிடையாது. இறைவனை நீங்கள் யார் என்று அறிய 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 உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் சுகங்களும் தானாய் உங்களுக்கு உண்டாகிவிடும். இதை நீங்க உயிர் போற வரைக்கும் மறக்கூடாது. 2 பேதுரு 1:3 வாசிக்கிறோம், அவருடைய மகிமை தம்முடைய மகிமைக்கும் காருண்யத்திற்கும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் இன்றி. அப்படின்னா இன்றின்னு என்ன அர்த்தம்? அருளினதும் இன்றின்னு என்ன அர்த்தம்? கொடுத்ததும் அல்லாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா? பிளஸ் போடுறாரு. கூகுள்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான் ப்ரௌசிங்ல, அப்ப அந்த கூகுள் பிளஸ் அப்படின்னு போட்டாங்க. அது போல இது மோர் தென் தட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றது போல மோர் தென் திஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க பிளஸ் போடுறாரு. அருளினதும் அன்றி. அப்ப இன்னும் இருக்குது. அருளினது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், யாவற்றையும் எல்லாவற்றையும். அப்ப எல்லாவற்றையும் தேவன் தந்துட்டாரா, தரப்போறாரா, தந்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா என்னங்க மனோர் சார்? தந்து அருளினதும் அன்றி அப்படின்னா என்னாச்சுன்னா கொடுத்தாச்சு. சரிங்க, தேவன் கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்களா, அது எப்படி சார் நாங்க வாங்கிக்கிறது சார் அப்படின்னு சொன்னா அதையும் அதே சொல்றாரு. அவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிற, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. எங்கிருந்து கிடைக்குதா? அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. கிடைங்க சாதாரண விஷயம்.
நான் தமிழகம் எங்கும் இல்லை, உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஐயா ஊழியக்காரனே, நீ ஆண்டவருக்கு புள்ளையா இல்லையா? ரைட், ஓகே. உனக்கு புள்ள இருக்குதா? ரைட்டு. உன் பிள்ளைக்கு நீ என்னைக்காவது பட்சபாதம் காட்டியிருக்கியா? இல்லை. தகுதி பார்த்து சோறு போட்டிருக்கிறியா? இல்லை. அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்டவர்? அவர் தகுதி பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அப்போ உன் தகுதியை பார்த்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கல. அப்போ ஏன் திரும்பி திரும்பி நான் ஜெபிக்கல, எனக்கு நல்ல விசுவாசி கிடைக்கல, எனக்கு நல்ல ஊழியம் கிடைக்கல, நான் நல்லா படிக்கல, இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது கர்த்தர்ட்ட. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் கோலா முட்டையா தான் இருப்பான். என்னைக்கு நான் ஆண்டோடைய பிள்ளைங்கிற ஒரு வெறி, ஒரு வைராக்கியம், ஒரு நிச்சயத்துவம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இறைவன் பட்சபாதம் காட்டவே மாட்டாரு. இறைவன் நல்லவர். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சதுனாவே உங்க வாழ்க்கை மாறுமே. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும். இங்க வந்து உட்காந்துட்டு பாய தேய்ச்சிட்டு போறதுனால அல்ல. பாருங்க, தேங்காய் எண்ணெயை கொண்டாடுறீங்க, முத ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ணி கொடுத்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஜெபம் பண்றான். சரி, பெந்தகோஸ்துக்காரர் என்ன சொல்றான்? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயங்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே போங்க. எல்லாம் சொல்லும் போது எதை விட்டுறான்னா ஆண்டவரை விட்டுறான். இந்த எண்ணெயை பிடிச்சிக்கிறான், இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயங்கிறத பிடிச்சிக்கிறான். எதையாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, அதுல இருந்து இவனுக்கு பாருங்க, வியாதி வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்றீங்களே ஒழிய, இவன் ரத்தத்தை விசுவாசிக்கிறானாங்கதான் மேட்டர். இவன் ரத்தத்தை விசுவாசிட்டானா அவன் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயங்கிற வேர்டே தேவை கிடையாது. இவன் அந்த ரத்தத்தை விசுவாசிக்காதனால தான் இவனுக்கு பிரச்சனை. அப்ப இவன் அதை மந்திரம் போல பயன்படுத்துகிறான், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி. அவை அது மந்திரமாய் பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே கிடைக்க வேண்டும். அது என்ன எப்படிங்கிற அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே கிடைக்கணும். சரி, அப்ப இறைவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். அவ இன்னைக்கும் இந்த செய்தியின் மூலமாக நம்ம இங்க வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஒரு படி மேலே ஏறி, ஓஹோ இறைவன் இப்படிப்பட்டவரா, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வாங்க. சும்மா உட்காந்தோமா தேய்ச்சமா போனோமான்ட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராதுங்க. கொஞ்சம் இறைவனை நீங்கள் அறிய 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 பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு சுக்கும் தேவையில்லைங்க. இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான் என்று அறிந்து அவன் விசுவாசிச்சாவே நிச்சயமாகவே அவனுக்கு பணம் கிடைக்கும். அதுல எந்த ஒரு 0.000001% கூட டவுட்டே கிடையாது. இறைவன் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அவன் பட்சபாதம் இல்லாதவனா இருக்கிறான். அவன் உன் தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவன் அல்ல. அதனால்தான் அப்பான்னு சொல்லி கூப்பிடு. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கிறதுடைய பிரதான ரகசியமே இதுதான். நீ பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லி, நீ என்னைக்கு பிள்ளையானியோ அன்னைக்கே நீ என் சொத்துக்கு பாத்தியபதியாகி மாறிவிட்டாய். ஆகவே என் சொத்தெல்லாம் உனக்குரியது என்கின்ற பொருளில தான் இறைவனை நான் அப்பா என்று பாருங்க. உலகத்துல எவனுமே இறைவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னா, கர்த்தர் நம்ம இடத்துல வரும் பொழுது ஜபத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டார். அவன் இறைவனிடத்துல வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்கள். இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். அந்த அறிவு தான் உங்களை உயர்த்த போகிறது, உங்களை விடுதலை செய்ய போகிறது. உங்க வேலை அல்ல, உங்க வருமானம் அல்ல. இதை மனசுல மறுபடியும் நிறுத்துங்க. உங்க வேலை, உங்க நம்பிக்கை ஒரு வேலை உங்க வேலை மேல இருந்துச்சுன்னா நீங்க முன்னேறுவது உங்களை நீங்களே தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்ப நான் சொல்ல வந்தது மறுபடியும் அதே இடத்துக்கு வரேன். என்ன சொன்னா, இறைவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. கவனிங்க, இறைவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சா அவன் இறைவனா போடுவான். அப்ப இறைவனுடைய இலக்கணம் என்ன? எவராலும் மேற்கொள்ளப்பட முடியாதவரே இறைவன். அதுதான் முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, இறைவன் மகா பெரியவன் என்று சொல்லுவாங்க. அதான் ஒரு அர்த்தம். காட் இஸ் கிரேட் என்று அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அதுக்குள்ள தி கிரேட்டஸ்ட்ங்கிறதுக்கு போறாங்க. அவங்க அவருக்கு மேல யாரும் இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. இறைவன் மகா பெரியவன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவனுக்கு மேல பெரியவன் யாரும் இல்லைங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நிக்கிறாங்க அந்த இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அவரே மிக பெரியவன், அவருக்கு மேல ஒருத்தர் இருந்தா அவன் இறைவனா போயிடுவான். அவன் இறைவன் மகா பெரியவனா இருக்கிறான். இப்ப நான் திரும்பி இந்த பாயிண்ட் எதுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, இறைவன் மகா பெரியவன் இதை குறித்து போன வாரம் கூட பேசினேன். யாரா சொல்லுங்க பார்க்கலாம், இது எதுக்காக சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுப்புலட்சுமிக்கா சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க, சித்ராக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இறைவன் மகா பெரியவன் சொன்னேன். சரி, நீங்க நோட்ஸ் தான் பாருங்களேன் பார்க்கலாம், சொல்லிருங்களேன் பார்க்கலாம். மல்லிகா சிஸ்டர் என்ன சொல்றாங்க, இப்போ வச்சு பாருங்க கோல போட்டியை, நான் ஜெயிச்சு காட்டுறேன். குழம்பு போட்டி வச்சு பாருங்க, நான் அதை ஜெயிச்சு காட்டுறேன். இந்த வம்புக்கெல்லாம் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம். யாரு வேணா சொல்லுங்க. அதுல இருந்து நான் ஒன்று சொல்ல வந்தேன், சொன்னேன், அது என்னன்னு சொல்லுங்க போதும். அதோட நெட் ரிசல்ட் என்ன? நான் போன வாரம் சொன்னது இந்த வாரம் மறுபடியும் சொல்றேன். இது எதற்காக இறைவன் மகா பெரியவன் என்று எடுக்கிறேன்? இறைவன் செய்ய நினைத்தது தடைபடாது, அவரை நோக்கி இதை செய்ய வல்லவன் யார் என்று சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்று இத்தனையும் நான் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. இத்தனையும் நான் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. இந்த வாரமா சொல்றேன், அடுத்த வாரம் சொல்றீங்களா? என்னங்க
எனக்கு நோட்ஸ் எடுக்கதாங்க தெரியும், சொல்ல தெரியாது தெரியுங்களா? கிடையாது. தெய்வீக சுகங்கிறது அன்னைக்கு எடுத்த தலைப்பு. இதுல இருந்து ஒரு இதே தெய்வீக சுகத்துக்கு இந்த முகவரியா கொடுத்தேன். நீ ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க, ஜெனரலா வாங்க. சரி, இறைவன் நான் வச்சுக்கோங்க, இறைவன் மகா பெரியவன், இறைவனை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் வைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னப்பா சூப்பர் இல்ல, இறைவனுக்கு தெய்வீக சுகத்துக்கு நீ அர்த்தம் சொல்ற, தெய்வீகம் என்றால் சூப்பர் நேச்சுரல்னு சொன்னப்பா. நான் இப்போ கேட்கறேன் அந்த பாயிண்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி கேட்கறேன். சரி கேட்கறேன், நான் வச்சுக்கோங்க. இப்பயும் சொல்றேன், நீங்க நான் வச்சுக்கோளுங்க. இறைவன் மகா பெரியவன், அவன் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னா, இறைவன் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு ஏன் சொன்னா, இறைவனை பார்த்து அவன் கையை மடக்க முடியாதுன்னு நான் ஏன் சொன்னா, இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அதை தடை செய்ய உலகத்துல எந்த வல்லமையினாலும் முடியாது. இதை வல்லமைக்கு நல்ல கைத்தட்ட. உன்னை தேவன் ஆசீர்வதி, அதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை மடங்கடிக்கிறதுக்கு உலகத்துல எந்த வல்லமையினாலும், எந்த லூசிபராலும், எந்த வல்லமையினாலும் முடியாது. முடிஞ்சு அவங்க இறைவனாக ஆயிடுவான். எப்படியாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் அடுத்த வாரம் கேட்கும்போது வளருங்க. உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாய் மாறிவிட்டது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் முடிவு பண்ணின பிறகு அதை மடங்கடிக்க இந்த உலகத்துல பிசாசுக்கு என்ன இல்லைங்க? அதுல ஒண்ணுதான் தெய்வீக சுகம். இப்ப அடுத்தது என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப என்னதான் சார் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வந்து சேரலையே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு சொல்றீங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்துல யாராலும் தடை செய்ய முடியாது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அப்படி ஏங்க எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, அதுக்கு சுப்ளிச்சும காரணம் சொல்லுவாங்க. காரணம் சொல்லுங்க. திடீர்னு கேட்டா எப்படிப்பா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்கங்களா? சொல்லுங்க. மறந்துட்டீங்க. நோட்ஸ் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் உங்க வீட்டுக்கார உட்கார வச்சு கையும் காலையும் கட்டி விட்டு, நான் பேசுறதை கேளியான்னு சொல்லி கடற்கடன்னு ஒப்பிச்சு பாருங்க, உனக்கு மனப்பாடமாவது உங்களுக்கு ஆகும். இல்லை செவுத்துக்கிட்டேயாவது உட்கார வச்சு, இல்லை இந்த அம்பி அதை பேர் அபியும் குபியும் உட்கார வச்சு, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு கடன்னு சொல்லிதான் பாருங்களேன், மண்டையில கொஞ்சம் நிக்கட்டும், ஸ்ட்ராங் ஆகட்டும். கவனிங்க, என் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இறைவன் மகாபெரியவனா இருக்கிறான், அவன் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிட்டு விட்டான். அதை தடை செய்ய உலகத்துல எந்த வல்லமையினாலும் முடியாது. இந்த பாயிண்ட்டுக்குள்ள வாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல, எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல, எனக்கு என்ன விடுதலை கிடைக்கல? சின்ன விஷயம், இங்க முன்னாடியே பதில் சொல்லிட்டாங்க, கை தூக்குறாங்க அக்கா. பலருக்கு தெரியும், தெரியாத ஒரே ஒரு அக்கா சுப்புளிச்சி மக்கா மட்டும்தான். ரைட். சவுந்தரம்மாவுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மட்டும்தான் தெரியும். சரி, மல்லிகாசு அக்காவுக்கு தெரியுமா? ஏதோ வீடு கழிச்சு தைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இதோட போதுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களுக்கு சோறு போடும், இந்த வார்த்தை உங்களுக்கு கார் வாங்கி தரும். நீங்க உட்காந்துட்டு உங்க தொழிலை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த உலகத்துல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரலன்னா, அதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் உனக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே நம்ம தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறோம் என்கின்ற தார்மீக பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் நான் தான். சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் நானே. இறைவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறான், அதை ஒரு வல்லமையாலும் தடை செய்ய முடியாது. தடை செய்யும் சக்தி, தடை செய்யும் உரிமை எனக்கு மட்டுமே இருக்கிறது. இப்படிலாம் அமெரிக்கால கூட சொல்லிக் கொடுத்தது இல்லைங்க, முஸ்லிம்ல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு விஷயத்தை கத்துக்கோங்க. அப்ப நம்ம தான் தடை செய்கிறோங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் எடுத்தேன். சரி, இப்பயும் இந்த முகவரை தான் சொன்னேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் மெது வரேன். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படின்னு வருது. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். சரி, அந்த பலத்த கரம் அதெல்லாம் வேற, திமிரணும்னு நினைச்சா கூட திமிர முடியாதுதான் பலத்த கரம்னு அர்த்தம், நமக்கு தெரியும். தேவன் தான் உயர்த்துவாரு. ரைட்டு. இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏற்ற காலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால்
மறுபடியும் இன்னொரு முகவரை வந்துட்டு தான் வரணும் போல இருக்குது. ஏற்கனவே சொன்னதுதான், 1 கோடி தடவை சொல்லியாச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், 1 கோடியை 1வது தடவை சொல்றேன். இறைவனால் இங்க இருக்கிற பேனாவை 1 இன்ச்சு நகர்த்த முடியாது. இறைவனால் இங்க இருக்கிற பேனாவை 1 இன்ச்சு நகர்த்த முடியாது. என்னம்மா பேசுறீங்களா தேவி? என்ன செய்றீங்க? அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்குது. என்ன விஷயம்? தேவி மட்டும் சிரிச்சா தப்பு கிடையாது, பக்கத்துல இன்னொரு அம்மா சிரிக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குல்ல. அந்த குரூப்பே சிரிச்சிட்டு இருக்க கூடாது. சரி, கவனிங்க. இறைவனால இங்க இருக்கிற பேனாவை இங்க நகர்த்த முடியாது. இதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன்? இந்த உதாரணத்துல இருந்து இன்னொரு காரியம் சொல்லி கொடுத்தேன். என்னப்பா? நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு போன வாரம். இது பழைய பாடம், இது 1ஆம் கிளாஸ் பாடம். என்னங்க? பிசாசாலே முடியாது அது தெரியுமா? அதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. அதுல இருந்து என்ன சொல்லி கொடுக்க வந்தேன்? ஏங்க எங்க ஜல்லடை என்ன செய்யும்னா, அந்த அரிசியெல்லாம் கீழே விட்டுவிட்டு அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை விட்டுட்டு அந்த உதாரணத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னங்க அர்த்தம்? ஒரு உதாரணத்தை நான் ஏங்க எடுக்கிறேன்? இப்ப நான் இது எவ்வளவு பெரிய தேவ தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? இறைவன் அளவை நகர்த்த முடியாதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தேவ தத்துவம். இது எவனுமே உலகத்தை ஒத்துக்க மாட்டான். நெஞ்சடிச்சு செத்து போடுவான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுவான். அதெல்லாம் சொன்னா கேட்டானா? செத்தே போடுவான். என்னை கல்லெறிஞ்சு கூட கொல்ல ரெடியா இருக்கிறான், கத்தியால குத்தி கூட கொல்ல ரெடியா இருக்கிறான். தேவனால் எல்லாம் முடியும்னு வசனம் சொல்லுது. இவனடா இவன் இப்படி சொல்றான், 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாதுங்கிறானே. ரைட், சூழ்நிலையை உருவாக்குகிறார். ரைட்டு, இறைவனால டைரக்டா நகர்த்த முடியாதுங்கிறது என்னுடைய பிரச்சனை, என்னுடைய ஆர்குமெண்ட். என்ன சரி ரைட்டு, காத்தடிச்சு நகரலாம், யாராவது குழந்தை மூலியமா தூக்கலாம். அதுல இருந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத மறக்கிறீங்க. என்ன மல்லிகா சிஸ்டர், நோட்ஸ் எடுங்க, வீட்டில் போய் பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா இறைவன் ஆவியா இருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு என்ன சொல்ல வந்தேன்னா, இறைவன் ஆவியா இருக்கிறதுனால, பிசாசம் ஆவியா இருக்கிறதுனால நம்மளை டைரக்டா அவன் டீல் பண்ண முடியாது. அவன் டீல் பண்ணக்கூடிய இடம் நம்மளுடைய மனது, நம்மளுடைய ஆவி. அப்ப அவன் எங்க டீல் பண்றாங்க? 2 பேருமே நம்மளை எங்க டீல் பண்றாங்க? அவன் எங்க நம்மளை தொட முடியும்? நம்மளை எங்க அவங்க மாற்ற விரும்புகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை. நம்மளுடைய என்ன ராஜா சார், டக்கு டக்குன்னு சொல்லக்கூடாதா சார்? கொஞ்ச நேரம் போய் வீட்டில் போய் படிச்சா நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்களா சார்? உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க சார். தேவனால ஒரு பொருளை நகர்த்த முடியாதுன்னா அதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன்? அவர் ஆவியா இருக்கிறனால நகர்த்த முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ரைட்டு, பிசாசும் ஆவியா இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் ஆவியா இருக்கிறனால அவர் ஆவியோட தான் டீல் பண்ண முடியும். நமக்குள்ள இருக்கிற ஆவியோடு, நமக்குள்ள இருக்கிற சிந்தையோடு தான் தேவன் டீல் பண்ண முடியும். அப்ப உன்னை ஜெயிக்க வைக்கிறனாலும் தேவனுக்கு உன்னுடைய சிந்தனை தேவை. உன்னை பிசாசு உன்னை தோக்கடிக்கணும்னாலும் அவன் சிந்தையில டச் பண்ணாதான் உன்னை தோக்கடிக்க முடியும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எவ்வளவு ஒரு முக்கியம் பாத்தீங்களா? அதனால்தான் as a man thinketh in his heart so is he. அவனுடைய ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் எதை நினைக்கிறானோ அவ்விதமாக அவன் இருக்கிறான். யத்பாவம் தத்பவதி என்பது அந்த இந்து மக்களுடைய பிரதான தத்துவமாக இருக்கிறது. தாயை போல புல்ல, நூலை போல சேலை, எண்ணம் போல வாழ்வு. இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா, இந்த சிந்தனை மண்டலம் உனக்குள்ள, உன் சிந்தனை நீ எப்படி சிந்திக்கிறாயோ அதன்படிதான் உன் வாழ்க்கை உனக்கு அமைய போகிறது. அப்ப வெற்றி தோல்வி என்பது எங்க இருக்கிறதுனா, பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அஸ்திபாரம் என்னன்னு சொன்னா உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணங்கள். அப்ப பிசாசு எங்க டீல் பண்றான், தேவன் இப்ப எங்க டீல் பண்றாரு, எங்கதான் டீல் பண்ண முடியும் அப்படின்னா உன்னுடைய சிந்தனையில டீல் பண்றாரு. அப்ப இந்த மெசேஜ் எதுக்குன்னா, மறுபடியும் உன் சிந்தனையை சரி பண்றதுதான் இந்த டீலிங். உனக்கு வெற்றி வேணும்னா இப்ப இந்த வார்த்தையெல்லாம் உள்ளுக்குள்ள போய் உன் ஐடியாவெல்லாம் மாத்தணும். உன் ஐடியா சரியா இருந்தா அந்த பிரசங்கம் தேவையில்லை. நேற்று கர்த்தர் கிட்ட ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு, இந்த செய்தியோட சேர்ந்து வருது. இங்க ஃபேன் சுத்திட்டு இருக்குது, ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், இருந்தாலும் மனசுக்குள்ள கொண்டு வாங்க. நான் தூரம் உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் காத்து வரல. எனக்கு எப்ப காத்து வரும் அப்படின்னா, ஏற்ற நேரத்துல காத்து வரும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி வச்சுக்கலாமே, ஏற்ற நேரத்துல எது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற நேரம் ஃபேன் நகர்ந்து அங்க வருமா? அப்ப என்ன ஏற்ற நேரம் அவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஏற்ற நேரம் அவர் சொன்ன என்ன அர்த்தம்? நீ என்னைக்கு சுத்துற ஃபேனுக்குள்ள வரியோ அதுதான் ஏற்ற நேரம். அன்னைக்குதான் உனக்கு காத்து வரும். அதுபோல நம்ம இன்னும் சரி வர வேண்டிய இடத்துக்கு வரல, விட வேண்டிய காரியத்தை விடலன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காம தான் இருக்கும். சரி, அப்ப ஏற்ற காலத்துக்கு நான் மறுபடியும் வருகிறேன். இப்ப ஏற்ற காலம் என்று சொல்லும் போது என்னுடைய பொருள் என்ன? இதை வச்சு இன்னும் 2 வசனம் சொல்றேன். நிறைய வசனங்கள் நீங்க சொல்லுவேன்.
இதை வச்சு கிறிஸ்துவ மதம் அல்லது கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என்ன அப்படின்னா, இது இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயிரை எழும்புவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் ஏசாயால இருக்குது 30:21. கவனிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தர் வந்து தேவன் வந்து வீரனுடைய கால்களையும் குதிரையினுடைய பலத்திலும் குதிரையினுடைய கால்களையும் வீரனுடைய பலத்திலும் பிரியப்படாமல் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் மீது பிரியமா இருக்கிறார் என்று கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து பல வசனங்கள் வேதத்தில் வருது. ஏற்ற காலம் என்கின்ற வார்த்தை, காலம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் வருகிறது. இதை பார்த்த உடனே என்ன முடிவு பண்றாங்க கிறிஸ்தவர்கள்? என்ன முடிவு பண்ணிட்டாங்க? வரக்கூடாத ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ன முடிவுக்குன்னா, கேலண்டர்ல பின்னாடி 6 to 7 ரோகம், 7 to 9 சோகம், 9 to 10 வழக்க மாத்திரைன்னு போட்டிருக்கிறது போல இவன் ஏதோ நல்ல நேரத்தை தேவன் வச்சிருக்காரு. நமக்கு இன்னும் நேரம் வரல. நேரம் வந்தா தேவன் டக்குன்னு செஞ்சிருவாரு. தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை. பாருங்க என்ன வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் நம்மளை அடங்கி இருக்க சொல்லியிருக்காரியா. நேரம் வந்தோடனே கரெக்டா கர்த்தர் செஞ்சிருவாரு. நேரம் இன்னும் வரல, நேரம் வந்தோடனே கர்த்தர் செஞ்சிருவாரு. கர்த்தருக்காக காத்திருக்க சொல்லியிருக்காரு. நான் கர்த்தர் கிரியை செய்வதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆன் சேர் பிலாசபிக்கு வந்து விடுகிறார்கள். இவங்க சேர்ல உட்கார்ந்துக்குவாங்களா, இவங்க சுண்டு வரல கூட அசைக்க மாட்டாங்களாம். கர்த்தர் இவனுக்காக மணலை கயிறா தெரிக்கணும், வானத்தை வில்லா வளைக்கணும். இவன் நல்லா கவனிங்க, எங்க தவறுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒரே வசனம் தான், வசனத்திலிருந்து வரக்கூடிய இடர்பாடுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த செய்தியே எடுக்கிறேன். தேவன் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார், அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. அப்ப நீங்க எங்க வஞ்சிக்கப்படுறீங்க, ஏன் உயர்வு கிடைக்கலைங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஒரு சின்ன இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு க்ளூ என்னன்னா, ஆண்டவர் அப்படி நினைச்சு தரல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதை திரித்து விட்டார்கள். ஏற்ற காலம்னு சொன்ன உடனே இவன் கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு, எப்பப்பா நீ கார் வாங்குவோனா, ஏற்ற காலத்துல கார் வாங்குவாங்க. எப்பங்க வீடு கட்டுவீங்கன்னா, ஏற்ற காலத்துல வீடு கட்டுவாங்க. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். இந்த கர்த்தருக்காக காத்திருத்தல் என்று சொல்லுவதும் ஏற்ற காலம் என்று சொல்லுவதும் தவறாய் விளங்கப்பட்ட சில வார்த்தைகள் கிறிஸ்துவ வட்டாரத்துல. அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கு அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன். இதுக்கு சாதகமான சில வசனங்களை சொல்றேன். வாசிப்போம். பிரசங்கிக்கு முன்னாடி யோவானுக்கு போங்க. யோவான் 2:4 வாசி பாருங்க. இதுக்கு சாதகமா சொல்லிட்டு அதுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்புறம் சொல்றேன். யோவான் 2:4 போங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். யோவான் 2:4 கவனிப்போம், கவனிக்கணும். 2 யார் சொல்லிட்டே இருக்கா திரும்பி 2:4 கவனிப்போம். இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை அவர் எங்க தொடங்கினார்? ஒரு கல்யாண வீட்டுல தொடங்கினாரு, கானான்கிற ஊர்ல. கவனிச்சுட்டே வாங்க, கவனிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சு போச்சு, இது மான பிரச்சனை, மானக்கேடு, திராட்சரசத்துக்கு வழி இல்லை, இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு நேரடி இயேசு கிட்ட வந்துச்சு, எப்பா ஏதாவது செய்ய முடியுமாப்பான்னு கேட்டுச்சு. ஏன்னா இவர் கடவுளுங்கிறது, கடவுளுடைய பிறப்புங்கிறது யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும். 4 வயசு ஆச்சு, இருந்தாலும் அற்புதம் செய்யணும் ஆரம்பிக்காம இருக்கிறாரு. ஊழியத்துக்கும் பாம வீட்டுக்குள்ளேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, மரக்கட்டை வச்சு அவங்க அப்பனுக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்ப்பட அந்த அம்மா சொன்னாங்களோ தெரியாது. எனக்கு ரசம் நீந்து போச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே கேட்டாரு, அம்மா உனக்கு என் பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரியே, அம்மான்னு சொல்ல, பெண்ணே, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? அதை பத்தி நான் வியாக்கியானம் கொடுக்க விரும்பல. பிற்காலத்துல இயேசு மரியாதை தெய்வமாக வழிபட போறாங்கிறத தேவன் முன்னறிந்து, எனக்கு உனக்கு என்னன்னா, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். சரிதானே? எனக்கு உனக்கு என்னன்னா, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அர்த்தம். வாட் ஆர் யூன்னா வாட் ஆர் யூ டூயிங்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் தான் கேட்குறோம், இல்லை வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு கேட்குறோமா? உங்க அப்பா என்னன்னா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம், அவ்வளோதான். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு அர்த்தம். உங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அது போல உனக்கு எனக்கு என்னன்னா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு அர்த்தம். அப்ப பெத்த தாய்கிட்டே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு வயிற்றுல பிறந்தது உண்மைதான், ஆனா நான் இறைவனுடைய அவதாரமாக நான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப அம்மா பிள்ளைங்கிற உறவன் இனிமே எடுக்கூடாது, இனிமே ஜென்மத்துக்கு நீ எடுக்கூடாது, ஊழிய விஷயத்துல நீ தடப்படக்கூடாது, ஊழியத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, அது எனக்கும் தெய்வத்துக்கும் உள்ளதான ஒரு உறவு. பிற்காலத்துல மரியாதை தெய்வமாக்கிடுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் முன்னறிந்து, பெண்ணே உனக்கும் எனக்கும்
என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்டாரு. அதை விட்டுருங்க. அப்ப சொல்லிட்டு இவர் என்ன பதில் சொன்னார்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. சொல்லுங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, வசனம் என்ன சொல்லுது? என் வேலை என்ன வரல. நீ ஏமா வீடு கட்டல? இன்னும் வேலை வரலைங்க. நான் கேட்கிறேன், உலக மனுஷன் நல்ல நேரம் வரலைங்கிறதுக்கு நீ சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? நேரம் வரல. கர்த்தரே சொல்லி வச்சுட்டு போயிட்டார், என் வேலை இன்னும் வரலைப்பா அப்படின்றார். சரி, இன்னும் இதை வியாக்கியானம் கொடுக்கும்போது சில வசனங்கள் வாசிப்போம், புரிந்து கொள்ற மாதிரி சில வசனங்கள் இருக்கும். இந்த நேரம், இந்த காலம், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யோவான் 7:30 வாசிங்க. கவனிக்கணும், இயேசுவை ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோன்னே பிடிச்சி கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சலான்னு அவங்க பிளான் பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணி அவங்கள பிடிக்க வராங்க. அவரை பிடிக்க முடியல. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, என்ன அவசியம்? அவருடைய வேலை இன்னும் வரல. இது என்ன வேலை? பிடிபடுற வேலை. இன்னும் டைம் முடியல. 3 வருஷம் முடிஞ்சாதான் ஆங்கியம் க்ளோஸ் ஆகுது கடை. இவன் 1 வருஷத்துலேயே என்னை பிடிச்சி கொண்டு போய் சிலுவையில் காண முடியுமா? சீசர்ல இன்னும் ஒரு வாக்கில் இன்னும் சொல்ல வேண்டியது வேலை இருக்குது, நிரூபிக்க வேண்டிய வேலை இருக்குது, கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. நீ என்னை கொண்டு போய் பிடிச்சி சிலுவையில் அறைய முடியுமா? அப்ப என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப இந்த வேலைக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்புறம் பாருங்க 8 வாங்க. 8:20 வாசிங்க. யோவான்லயே இன்னும் 4 வசனம் இருக்கு, வாசிப்போம். இது இன்னொரு இடம். கோயிலில் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மறுபடியும் பிடிக்க வராங்க. இவருடைய வேலை இன்னும் வராதபடினால் அவர் மீது ஒருவன் என்ன செய்யலையா? கை போடல, அவரை பிடிக்க முடியல. யோவான் 12:23. இப்ப பாரு, இவ்வளவு நேரம் வரலனாரா? இப்ப பாரு, வந்ததுங்கிறாரு. மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்துருச்சு. இந்த 3.5 வருஷம் ஆன உடனே இவர் சொன்னாரு, ரைட்டுப்பா டைம் வந்துருச்சுப்பான்னாரு. கசமணி தோட்டத்தில் ஜபிக்கும் பொழுதும் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஜாம் பண்ணக்கூடாதுன்னாங்க. கடைசியில பிடிக்க மாட்டாங்க. இப்ப சொன்னார், அப்பா என் வேலை வந்துச்சு, நான் போறேன்பான்னாரு. 13:1 வாசிங்க. 13:1 வாசிங்க யோவான்லயே. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே பாட்டுங்க. அதாவது ஒரு காரியத்தை சொல்றதுக்காக சொல்றேன். அடுத்த வாரம் இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு கேட்டா திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த வேலை என் வேலை வரல, என் வேலை வரலன்னு சொன்ன உடனே நீங்க நினைக்கிற வேலை இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற வேலை இல்லை இந்த வேலை. இன்னும் டைம் வரல. உங்களுக்கு என்ன நான் புரிய வைக்கிறேன். இப்ப வியாக்கியானத்துக்குள்ள போறேன். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:1 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு காலமும் உண்டு, சமயமும் உண்டு, நேரமும் உண்டு, வேலையும் உண்டுங்கிறார். வானத்தின் கீழே பூமியில செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. 8வது வசனம் என்ன? சரி, வேணா விட்டுருங்க, வேணாம். அது தொடர்ந்து 2வது வசனம் வாசிங்க. பிரசங்கில விட்டதுல இருந்து வாசிங்க. வெயிட் பண்ணுங்க. வான்கோழியை வாங்க ஒரு காலம் உண்டு, இப்ப ஜெபம் பண்ணி விற்க ஒரு காலம். அப்படி சேர்த்துவாங்களேன். வாங்கும் போது ஒரு காலம், இப்ப என்ன காலம்? பொண்ணை 15-20 வருஷமா வீட்டுல வச்சிருக்க ஒரு காலம் இருக்குது. இப்ப அவளே வேண்டானாலும் கழுத்தை பிடிச்சி ஏதோ ஒரு தர்தரம் முடிச்ச நாய்க்கிட்ட தள்ளி விடுறதுக்கு இன்னொரு காலம் இருக்குது. காலம் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க. ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. இன்னைக்கு நீங்க முழு பிரசங்கமும் இந்த காலம், நேரம், சமயம்ங்கிறதுக்கு நீங்க முதலாவது சரியான அர்த்தத்தை விளங்கிக்கணும் தான் இவ்வளவு தம் கட்டிட்டு இருக்கேன். அப்ப காலம், நேரம், வேலை, சமயம் என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு சமயம் இருக்குது, வேலைக்கு போறதுக்கு ஒரு சமயம் இருக்குது, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சமயம் காலம் இருக்குது, நடுறதுக்கு ஒரு காலம் இருக்குது, நட்டத்தை கொண்டு போய் மறுபடியும் புடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, இந்த சர்ச்சை கஷ்டப்பட்டு கட்டின ஒரு காலம் இருக்குது. ரைட்டுங்களா? இன்னொரு 25-30 வருஷம் 50 வருஷம் போன பிறகு என்ன செய்வான்? இடிக்கிறதுக்கு யாராவது ஆள் வர மாட்டேங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு
ராஜா சாருடைய பையனா அப்ப இன்ஜினியரா இருப்பான். அவன் நான் வரல பாஸ்டர், நான் வேணாப்பா காசு வேணா கொடுத்துறேன், வச்சு இடிச்சுக்கோங்க அப்படிமா. அப்ப இடிக்கிறதுக்கு கட்டினதுக்கு அவங்க அப்பாவோட அப்பா வரணும், இடிக்கிறதுக்கு பேகம் வரணும். சில ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன். அப்ப கட்ட கவனிங்க, நான் என்ன சொல்றேங்க அந்த பாயிண்ட்டை மாத்த. நீங்க நான் ஒரு பாயிண்ட்டை மனசுல வச்சு பேசிட்டே இருக்கேன், சுத்துறேன் நான். கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, ஸ்கூலுக்கு போக ஒரு காலம் உண்டு, கல்யாணம் பண்ண ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டுன்னா என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் அந்த அர்த்தம். ஏற்ற காலத்துக்கு போகணும். நீங்க என்னமோ ஒரு நல்ல நேரம் வச்சிருக்காரு தேவன், அவர் ஒரு நேரத்தை கையில வச்சிருக்காரு, 6 to 7:30 உத்தமம் சொல்றது போல அந்த 6 மணிக்கா கத்தரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த மீனிங்குள்ள நீங்க போக கூடாது. ஏற்ற காலம் என்பது அதனுடைய அர்த்தம் இல்ல. ஏற்கனவே சொன்னது போல மனோஜ் அம்மா என்ன செய்வீங்களோ தெரியாது, 2 மாசம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் வெயிட் பண்றா, கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொன்னா இவன் டெய்லி வெயிட் பண்றான். எதுக்கு? இன்னைக்காவது எங்க அம்மா மனசு மாறாதா ஆண்டவரே. அம்மா வெயிட் பண்ணுன்னு சொன்னது உண்மைதான், ஆனா உண்மையிலே அவன் வெயிட் பண்ண வேண்டாம். யார் வெயிட் பண்றாங்க தெரியுமா? அம்மா வெயிட் பண்றாங்க. எதுக்கு? அவன் அந்த கல்யாணம் பண்ற ஸ்தானத்துக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துட்டானா அப்படிதான் நம்ம சார். அவன் வெயிட் பண்ணுமா, நீங்க வெயிட் பண்ணுமா? ஆனா வாயில என்ன சொல்றான்? வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிறோம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, சரி அம்மா மனசு மாறுறதுக்காக இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆண்டவரே அம்மா மனசு மாறட்டும். அப்ப இவன் அம்மா மனசு மாறதுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் வெயிட் பண்ணு, எப்ப பண்ணி வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ மெச்சூர் ஆகல, நீ மெச்சூர் ஆகல, நீ ஆயத்தப்படலைங்கிறதா அதனுடைய பொருளே ஒழிய தேவன் ஆயத்தமா இல்லை என்று நாம் அர்த்தம் எடுக்க கூடாது. 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல், சொல்லுங்களேன் முதல்ல. அவர் சொன்னதை செய்யறதுக்கு அவர் லேட் பண்ணல. பைபிள்ல அவர் என்னெல்லாம் உனக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அவர்கிட்ட செய்யறதுக்கு அவர் என்ன செய்யலையா? நான் லேட் பண்ணல. தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுநாதர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறார். வந்துட்டாரா? 2000 வருஷம் ஆச்சு. வருவாரா? வருவாரு. எப்ப வருவார்னு தெரியல. நாளைக்கு நாளான்னைக்கு சொல்லிக்கிட்டே நானும் சாவணும், என் பையனும் சாவணும், என் பேரனும் சாவணும். அவர் எப்ப வருவார்? அப்பதான் வருவார். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன கவனிங்க, வரேன்னு சொல்ல வேண்டியதானுங்க. அவரு இதோனா நல்லா கவனிப்பான்னு அர்த்தம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறேன்னு சொன்னா பரவாயில்ல, சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு அதையும் கவனிப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வந்தாரா? வரல. அப்ப ஏப்பா வரலன்னு சொல்லி உலக மனுஷன் கேட்கும் போது கர்த்தர் இந்த பதிலை கொடுக்கிறார். கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்பா. சுவிசேஷம் போகலப்பா இன்னும் ஜனங்களுக்குள்ள, போதுமான சுவிசேஷம் போயிடுச்சுன்னா நான் வந்துருவேன், என் வருகை வந்துடும். அப்ப தேவன் அவருடைய பங்கிலே அவர் தாமதிக்கிறவர் அல்ல என்கின்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. சரி, இப்ப கர்த்தர் தாமதிக்கல அப்படின்னு சொன்னா வேற என்ன காரியம் நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கை? இப்ப கர்த்தருக்கு வந்து இன்னொரு வார்த்தையை சொல்றேன். அதே பிரசங்கி 3:11 வாசிங்களேன். பாருங்களேன், போதும் போதும், என்ன அற்புதமான வார்த்தை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. மறுபடியும் வாசிங்க. அவர், எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்லுங்க, சகலத்தையும். எதெல்லாங்க? எல்லாத்தையும். அப்படின்னா A to Z போட்டு அடக்கிறார். சகலத்தையும் பாத்தியா, அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, செய்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். எந்த நேரத்துல எதை செய்யணும், எப்ப செய்யணும், அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற, செய்து வருகிற இறைவன் நம்மளுடைய இறைவன். எந்த நேரத்துல உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, எந்த நேரத்துல ஆண்டவர் செய்யணுமோ செய்யட்டும்பா அப்படின்னு கால் மேல கால் போட்டுறாத, கால் ஆட்டிடாத. அதுக்குதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்றேன், கடைசியில் அடுத்த வாரம் புரியலன்னு சொல்லிடாதீங்க. அவர் திரும்பி திரும்பி இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த வார்த்தையினுடைய உள் பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கோங்க. நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு வேலையை நீ செய். இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய சாராம்சம். இடையில சொல்லிட்டே போறேன். அவருக்காக நீ காத்திருக்காத, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு.
ஏற்ற காலத்துல உயர்த்துவேன், அதன் காலத்திலே நேர்த்தியா செய்வேன், என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்காய் காத்திருக்கிறவர்கள், இப்படிதான் அவர் பேசுவாரு. ஆனா நீ என்ன விளங்கிக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். எரேமியா 9:8 ஒரு வசனம் இருக்கு பாருமா. நாரை குருவிகள் தன் காலத்தை அறியும். தன் 8-9 வரும். வசனமும் 10 தான் வரும் பாரு. குருவிகளும் நாரையும் சொல்லி கம்பேர் பண்ணி 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள பாருங்க. முதல் 10 வசனத்துக்குள்ள வந்துடும் பாருங்க. எடுத்தியா? 8:7 வாசிங்க. நல்லா கவனிங்கப்பா. என்ன சொல்ல வரேங்கிறது மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் அப்படின்னா என்ன பாருங்க. நாரைன்னு கூட சொல்ல, நாரை முதலாய். கொசு முதல் யானை வரன்னு சொல்றது போல இவர் நாரை முதலாயிட்டார். நாரை முதலாய் என்ன வேலை அறியும்? சரி வாசிங்க. காட்டு புறாவும் கொக்கும் தகைலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். சரி என்று என் ஜனங்கள் அறியும். ரைட், போதும். இந்த எத்தனை அதிகாரம்? 8 ஆச்சியா? சரி, 9 வருதான்னு பாரு. நீ வாசி, மொத்தம் கவனிங்க. சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு ஏன் ஒரு கொக்கு தகவலான் குருவி புறாவெல்லாம் வம்புழுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த வேடந்தாங்கலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பறவைகளினுடைய சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட உலகத்தின் இந்த பூமியினுடைய மறுகோடியில் இருந்தெல்லாம் பறவைகள் வருகிறதாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஆண்டர் அதை வச்சு நமக்கு பாடம் கத்துறாரு. கரெக்டா அந்த வசந்த காலம் வந்துருச்சு அந்த அப்படிங்கறது அந்த கொக்குக்கு என்ன செய்யுது தெரிஞ்சு அது குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே பறந்து. நல்லா கவனிங்க, இங்க கிளைமேட் வேற சார், அங்க கிளைமேட் வேற. ஆனா அதுக்கு எப்படியோ தெரியுது சார் அந்த கிளைமேட்டுக்குரிய டைம் வந்துருச்சுன்னு. அம்மா செத்து போச்சு, குஞ்சு உருவாகுது, அந்த குஞ்சுக்கு எப்படி தெரியும்? ஐயா என் கேள்வி கவனிச்சுக்கோங்க. அம்மா சொல்லி கொடுத்துச்சா? ஒரு வருஷம் ஆச்சு காலண்டர் வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்குதா? இல்ல. ஆனா அதுக்கு டைம் தெரியுது. எப்படி தெரியுதோ தெரியல, நேரடியா பறந்து எங்க வந்துருது? இங்கே இருக்குதா? இல்ல, மறுபடியும் போயிடுது சார், மறுபடியும் போயிடுது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொக்குக்கு குருவிக்கெல்லாம் டைம் தெரியும் போது எனக்கு டைம் தெரியுமா தெரியாதா? கை தட்டுங்க. அதான் விஷயம். எனக்கு டைம் தெரியும்டா. உனக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், யார் மூலியமா செய்யணும், என்ன செய்யணும், எதுக்கு செய்யணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். கொக்குக்கு நாரைக்கு மண்டையில மூளை வச்சத நாடு, எனக்கு மூளை இல்லையா? பாருங்க எங்க பாயிண்ட் வராது பாருங்க. காக்கா குருவிக்கெல்லாம் டைம் தெரியும் போது எனக்கு டைம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தேவனுடைய கேள்வி. இறைவனுக்கு டைம் தெரியுமா தெரியாதா? ரைட். மறுபடியும் நான் சொல்றேன், இறைவனுக்கு டைம் தெரியும் சொன்ன உடனே நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம். நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. தேவனுக்கு டைம் தெரியும், தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, பருவ காலம் ஒரு வருஷத்து 4 பிரிக்கிறோம். 4 காலங்கள் இருக்கிறது. ஒண்ணு வசந்த காலம், அப்புறம் கோடை காலம், பனிக்காலம், மழைக்காலம், என்னமோ பிரிக்கிறீங்க. சரி இருக்கட்டுங்க. இது எதுக்காக சொல்லணும்? இந்த காலத்துக்குரிய சரியான அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காலம் அப்படின்னா என்ன? என் காலம் வரல, என் வேலை வரல அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நீங்க விளங்கிக்கோங்க. இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு விக்கிக்கு. அவன் கேட்கறான், பொண்டாட்டியை பார்த்து கேட்கறான், எப்படியாவது ஒரு 3 மாசத்துல பிள்ளைய பத்து கொடுத்துருடி எனக்கு அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. அப்ப பிள்ளை கல்யாணம் பண்ணி 3 மாசம் குழந்தை கிடைக்காது, நீ 10 மாசம் வெயிட் பண்ணணும். 10 மாசம் வெயிட் பண்ணணும். அப்ப ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை. 3 வயசு பையனை ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. பால்வாடியில் வேணா சேர்க்கலாம், எல்கேஜில வேணா சேர்க்கலாம், ப்ரீ கேஜில வேணா சேர்க்கலாம், 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்க்க முடியாது. ஒரு டைம் வச்சிருக்காங்க. இப்ப கவனிங்க, இவன் வாதியார் மனசு மாறுறதுக்காக, ஹெச்எம் மனசு மாறுறதுக்காக பையன் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹெச்எம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், இவனுக்கு 5 வயசு எப்ப பூர்த்தி ஆகும் என்று. ஒரு நெல்லு சொல்லுது, விதைச்ச உடனே ஒரு நெல்லுகளுக்கு சில காலம் இருக்குது. நேற்றுக்கு துறையூர்ல கேட்டேன், அது என்னது பொன்னி நெல்லுக்கு 100 நாள். நாங்க அப்படியா? பொன்னி நெல்லுக்கு 100 நாள் அப்படி வச்சுக்கலாமே. பொன்னி நெல்லுக்கு 100 நாள் கணக்கு பார்ப்பீங்களான்னு கேட்டேன். கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நாங்க அப்படியே 100 நாளுக்குள்ள வந்துடும். அப்படியே ஓரமா என்னங்கம்மா 6 மாசம் கூட இருக்குதா? என்ன நெல்? அப்பாடி 6 மாசம் பொன்னி நெல். சரிங்க.
இப்ப அந்த பொன்னி நெல்லு சொல்லுது 3 மாசத்துல லட்சுமி நீ அறுத்துற லட்சுமி, என்னால தாங்க முடியல, வெயில் தாங்க முடியலங்குது, என்ன செய்வ? சரி, அப்ப லட்சுமி சொல்லுது செடியை பார்த்து வயலை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு எப்போ இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்துல தான் கர்த்தர் உங்களை வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. அம்மா கவனிங்க, கர்த்தர் உங்களை பார்த்து வெயிட் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வாத்தியாரு ஒரு ஹெச்எம் 3 வயசு ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல சேர்க்காம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவன் இன்னும் வயதுக்கு வரவில்லை, இவன் இன்னும் பருவத்துக்கு வரவில்லை, இன்னும் நெல் இன்னும் பருவத்துக்கு வரலைங்கிறது தானே ஒழிய, மற்றபடி இறைவன் ஏதோ ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான், அந்த நேரம் வரும்போது தானா கூப்பிடுவான்னு நினைச்சு நீ தேவையில்லாம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன், கவனிங்க. இப்ப பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி தருறான்னு இன்னொரு சைட் பாயிண்ட் கொண்டு வரான் பாருங்க. பிசாசு என்ன செய்யறான்? ஒன்று, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறான். நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. ஒன்னு, பிசாசுடைய முக்கியமான வேலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் இருள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்ப இருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கிறத மறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இருக்கிறத எதை மறைக்கிறான்னு சொன்னா, அதுல முக்கியமான ஒன்று, அவன் கடவுளை மறைச்சாலும் சாத்தான் தன்னையே மறைத்துக் கொண்டாலும் முக்கியமானதாக ஒன்றை மறைத்திருக்கிறான். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை மறைத்திருக்கிறான், நமக்கு இருக்கிற அதிகாரங்களை அவன் மறைத்திருக்கிறான். மொத்தம் 4 காரியத்தை மறைச்சு வச்சிருக்கிறான், மறந்துடக்கூடாது. அதுல ஒண்ணு ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறான். சரி, எப்படி ஆசீர்வாதத்தை மறைக்கிறான்? கண்கட்டு வித்தை பண்றானா? அந்த வித்தையெல்லாம் ஒன்னும் பண்ணல. உனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்றான், நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணுங்கிறான். உனக்கு உன் புருஷன் சேரலைங்கிறான், உனக்கு பொண்டாட்டி சேரலைங்கிறான். ஜோதி அம்மாவுக்கு தூக்கம், நைட்டு வேலை செஞ்சேங்கிறான். இப்போ ஜோதி அம்மா தூக்கத்துக்கு போய் என்ன சொல்றான்? நைட்டு நீ டிவி பார்த்தா சும்மா இருக்காம செகண்ட் ஷோ பாத்தீங்களாமா? ஈவினிங் ஷோவா? டிவியில என்ன ஷோ பார்த்தீங்க? உண்மையை சொல்லுங்க. அப்புறம் இதுக்கு இவ்வளோ காலையில் வந்ததுலேருந்து உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோ ஒரு தூக்கம், அவ்வளோ ஒரு தூக்கம். தூக்கம் மருந்து குடிச்சவன் கூட அவன் கண்ணை முழிச்சு பார்த்துருவான் போல இருக்குது. உங்களால கண்ணை முழிக்க முடியல. என்ன சொன்ன கடைசியா? ஆசீர்வாதங்களே அவன் இல்லை என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்களாம் ஆசீர்வாதத்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஆசீர்வாதம் இல்லாதனால அல்ல, ஆசீர்வாதம் இருக்கிறது தெரியாததுனாலதான் நீங்களாம் கஷ்டப்படுறீங்க. இன்னும் எத்தனை 1 கோடி தடவை சொன்னாலும் புரியுமா எனக்கு தெரியல. ஏசுநாதர் நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் நேரடியா தரிசனமாகி சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா தெரியல. ஆசீர்வாதம் இல்லாமையால் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கவில்லை, ஆசீர்வாதம் இருப்பது தெரியாததால் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்கள். சரி, இது 1 கோடி தடவை சொல்லி உங்களுக்குள்ள மண்டையில என்னைக்கு லைட் அடிக்குதோ அன்னைக்கு தான் நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப ஆசீர்வாதத்தை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். சரி, ஒரு 1000த்துல 2 பேரு அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு வீம்பு பிடிக்கிறவன பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இவனை போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்றான். உன்னுடைய வெற்றியை காலம் தாமதமாக கிடைக்கும் என்று அவன் உங்களுக்கு பொய் சொல்லுகிறான். எந்த வசனத்தை வச்சுக்கிட்டு? என் வேலை என்ன வரல, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவேன், அதன் காலத்திலே நேர்த்தியா நான் செய்வேன், கொக்குக்கும் டைம் தெரியும் போது எனக்கும் டைம் தெரியும். இதெல்லாம் வச்சு கொண்டு இவன் தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்யறான்? தன்னுடைய ஆசீர்வாதம் பிற்காலத்திலே வரும் என்று அவன் எண்ணுகிறான். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். டெரிக் பிரின்ஸ் என்பவர் வெளிநாட்டில் போய் படிக்க போகும்போது ஷூக்கு பாலிஷ் போடாம அந்த ரோட்ல இருக்க பசங்க விட மாட்டானுங்க. இவர் பஸ்ஸுக்கே காசு இல்லாம, ஃபீஸ் கட்டவே காசு இல்லாம சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாரு. டெய்லி ஷூ பாலிஷ் போறதுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுக்க வேண்டியதா போகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சாலும் விட மாட்டேங்கிறானுங்கப்பா என்று சொல்லி தான் நண்பர்கள்ட்ட, ஏப்பா நான் பேசாம படிப்போட்டு கூட போயிடலாம் போல இருக்குது, இந்த ஷூக்கு காசு தரதுனால முடியல, வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, அடா இது ஏற்கனவே சொல்லக்கூடாது எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை நாளைக்கு ஷூக்கு பாலிஷ் போட வரும் பொழுது இன்னைக்கு வேணா நாளை கட்டாயம் போட்டுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். இவர் வேண்டான்னு சொன்னப்பா விடலையா, நாளைக்கு போலான்னு சொன்ன உடனே எல்லாம் நினைச்சிட்டாங்களாம், விட்டுதான். இப்ப டெரிக் பிரின்ஸ் கிட்ட கத்தர் பேசினார், பாத்துக்காப்பா இப்படிதான் பேய் ஏமாத்திட்டு இருக்கிறான், பாதி பேத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டான், பாதி பேர் இருக்குன்னு சொல்றவன ஏமாத்துறதுக்கு என்ன செய்யறான்? கட்டாயம் இருக்குது, ஆனா இப்ப இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஒரு 1 இயர் அப்படி வெயிட் பண்ணு. இந்த வருஷத்துக்குள்ள பாரு, அந்த 2014 பாரு, இந்த 2013 டிசம்பருக்குள்ள பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவாரு. ஆனா என்ன இருக்குது? டைம் இருக்குது, நீ வெயிட் பண்ணு. தைப்பூச திருவிழா நடந்துச்சு நமக்கு. தைப்பூச திருவிழா அடுத்த வருஷம் நடக்காதா தம்பி? என்னப்பா இவ்வளவு கேரண்டியா சொல்றீங்க? எப்ப நடக்காம போகும் உனக்கு தெரியாதா?
திருவிமலை சாமிக்கும் ஐயமலை சாமிக்கும் கல்யாணம் ஆகும் போதா? ரைட்டா? ரெண்டு சாமிக்கு கல்யாணம் ஆனதா நடக்கும். தைப்பூசம் நடக்காது. கல்யாணம் நடக்குமா? தைப்பூசம் நடக்காதா? கல்யாணம் நடக்காது, தைப்பூசம். பொண்ணு கேட்க வருதா இல்லையா? வருஷம் வருஷம் போயிட்டு வரேன்னு சொல்லாது. அடுத்த வருஷம் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். என்னங்க? அடுத்த வருஷம் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன தைப்பூசம் கஞ்சது, கரும்பு திங்க வேண்டியதான், துப்பட்டி எடுக்க வேண்டியதான். கவனிங்க. இப்ப பிசாசு உங்ககிட்ட என்ன சொல்றான்? ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ முடிச்சிட்டு இருக்கிறப்ப அப்ப உன்னை ஏமாத்துக்கு அவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறான். என்ன டெக்னிக்னா, புரியுதுங்களா? அடுத்த வருஷம் நான் செஞ்சு தரேன், அடுத்த மாசத்துக்குள்ள நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய சுகத்தை அவன் போஸ்ட்பான் பண்ணுகிறான். அம்மா புரியுதா புரியலீங்களா? என்ன ரமா புரியுதா புரியலையா? கொஞ்சமாவது மண்டையில ஏறணும். உன்னுடைய வெற்றியை எக்காரணம் கொண்டு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுங்கிறதால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னுடைய சுகத்தையோ உன்னுடைய வெற்றியவோ நீ என்ன செய்யக்கூடாது? போஸ்ட்பான் பண்ண கூடாது. இப்போ ஒரு முடிக்க போற விஷயத்துக்கு இப்பயே ஒண்ணு போடுறேன். என்னன்னா, ஏன்னா அந்த நெல்லு கதை எடுத்ததுனால அதை சொல்லி முடிக்கிறேன். இப்ப நெல்லை பத்தி லட்சுமி அம்மாட்ட கேட்கிறேன். 6 மாசம் ஆயிடுச்சுமா, கேளுமா, பொன்னி போட்டுட்ட 6 மாசம் ஆயிடுச்சுமா, பழுப்பு கொடுத்துருச்சு, தோட்டம் அந்த நெல் வயலெல்லாம் பழுத்துருச்சுமா, எப்ப அறுக்கலாம்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்ல நாள் பார்த்தா இருக்குது. நம்ம கேட்டா நம்ம பைத்தியம் பிடிச்சி போய் சாக வேண்டியதான். யாரா சொல்லுங்கம்மா, ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் இருக்குமா? கம்முன்றுமா சொல்லுங்கப்பா. அறுக்கிறதுக்கு ஆள் இருக்குப்பாவா? என் கேள்வி என்னன்னா, அந்த அந்த பருவம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எதை வச்சு அறுக்கலான்னு சொல்றீங்க? யாரா ஒரு ஆள் கை தூங்க, பேசுங்க. கிளம்பி கை தூங்க. ரைட். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு சொல்றேன், திங்கக்கிழமை பாக்குறீங்க நல்லா பச்சையா இருக்குது. இப்ப நான் அம்மா உங்ககிட்ட சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள், கிறிஸ்துமஸ் வருது, வெயிட் பண்ணுங்க, அன்னைக்கு அறுத்துக்கலான்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க? இன்னும் ஒரு 7 நாள் பொறுத்துக்கோங்கம்மான்னு சொல்றேன். என்னங்க கேட்டுக்கோங்க. இதெல்லாம் சொல்லி தரும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்க இறைவனை தெரிந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, அப்ப வயல்ல நெல்லு கொட்டி போயிடுன்னு சொல்லிட்டு ஆத்தா சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏசுனாரே சிலுவையில தொங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அறுத்துக்கோனாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இங்க நெல்லு கீழே விழுந்துரும், நான் நாளைக்கே கத்தி வச்சிருவேன்னு நீங்க வரீங்களா வரலையா? பாயிண்ட்க்கு வரீங்களா? இப்ப கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, பழுக்கிறதுக்காக தான் நீ காத்திருந்த, முதிர்வதற்காக தான் நீ காத்திருந்த, அது முதிர்ச்சி அடைந்த பிறகு நீ எப்படி ஒரு நாள் கூட நீ தாமதம் பண்ணாமல் இருக்கிறாயோ, அதுபோல நானும் நீ தகுதி அடைந்த ஒரு நாள் அல்ல, ஒரு நொடி பொழுது கூட நான் தாமதிக்க மாட்டேன். கைத்தட்டு, அதை விளையுங்க. இதுதான் ஆண்டவர். ஒரு நொடி பொழுது கூட நான் தாமதிக்கிற தேவன் அல்ல. நீ எப்படி தாமதிக்கலையோ அது போல நானும் தாமதிக்க மாட்டேன். தப்பு என் மேல அல்ல, தப்பு உன் மேல. நீ ரெடியான அடுத்த செகண்ட் நான் உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன். ஏதோ நேரம் வருது நேரம் வருது நேரம் வருதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. உனக்கு நேரம் வந்து எத்தனையோ ஜென்மாச்சு, 2000 வருஷம் ஆச்சு உனக்கு நேரம் வந்து. நேரம் வந்தது தெரியாதனால நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. உன்னை நீ தகுதிப்படுத்தாதனால, உன்னை நீ ஆயத்தப்படுத்தாதனால, நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதிருக்கிறதுனால உனக்கு உயர்வு வரவில்லையே ஒழிய, நான் ஏதோ ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன் என்று என்மேல் வழி போட்டு பிசாசு உன்னை ஏமாற்றி விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் 2-3 உதாரணம் எடுக்கிறேன். 4-5 உதாரணம் இருக்குது, எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, சீசர்களை ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம் சுப்புலட்சுமிக்கா பார்க்கலாம். ஏன்னா நீங்க தான் மூத்த விசுவாசி, நான் விசுவாசியா இருந்ததுல இருந்து என் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க, அதனாலதான் உங்களை கேட்கிறேன். 4 ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமங்க? அக்கா சொன்னது ரைட்டு தான், ஆனா பாதி ரைட்டு. சரிங்க, அப்பனா ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரங்க? அம்மாவோட கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 ஜாமம். கணக்கு சரிங்களா? எங்க சார் இருக்காரா? வாணி சார் கிளம்பி போயிட்டாரா? இந்த கதையெல்லாம் கேட்க கூடாதுன்னு போயிட்டாரு அவரு. அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா அவரு? இல்ல கோச்சிட்டு போயிட்டாரா? வேற எதுவும் போயிட்டாரா?
அக்கா ஒரு நாளைக்கு 4 ஜாமம், ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரங்கிறது கணக்கு சரியா? நான் 3 12 அல்லவா? 3ஆவே படுத்துறது இல்லையா, 4ஆவே படுத்துறது இல்லையா? சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். சரி வாங்க. சரி, அப்பப்போ சொல்றேன், நான் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 ஜாமம், பகலுக்கு 4 ஜாமம், நைட்டுக்கு 4 ஜாமம். காலைல 6 மணிக்கு முதலாம் ஜாமம் ஆரம்பிக்கும், இது பகல் ஜாமம். 6 to 9 ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6, 4 ஜாமம் முடிஞ்சு. நைட்டு ஜாமம் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது, விடியத்தில் 6 மணி வரைக்கும். 6 to 9 முதல் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், 3 to 6 4ஆம் ஜாமம். ரைட். இப்போ 6 மணிக்கு கர்த்தர் சீசர்ல என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பிச்சு வச்சார். முதலாம் ஜாமத்தில் அனுப்பிச்சு வைக்கிறார். முதலாம் ஜாமத்துல போன உடனே ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள போனோடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கடல்ல காத்து என்னமோ புயலோ அமாவாசையோ பௌர்ணமியோ தெரியல, அங்க கொந்தளிச்சிட்டு இருக்குது. இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. முதலாம் ஜாமத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் இயேசு எத்தனாம் ஜாமத்துல வந்தார்னு பைபிள் தெரியுமா சொல்லுது? 4ஆம் ஜாமத்தில் வந்தார்னு பைபிள் சொல்லுது. என்னங்க கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் எடக்கு மடக்கு போட்டு பதில் தருவேன். இந்த வசனத்தெல்லாம் பேய் எங்கள்கிட்ட சொல்லி என்னைவே பல நாளாய் அவன் ஏமாற்றின வசனங்களிலே ஒரு வசனம் இந்த வசனம் என்னன்னா, கர்த்தர் எப்ப தெரியுமா வருவார் தம்பி? அக்கா கடைசியா வருவாருங்க, பாத்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். 4ஆம் ஜாமத்தப்போதான் வருவார். இன்னும் உனக்கு என்ன வரல? உனக்கு உன் வாழ்க்கையில 4ஆம் ஜாமம் வரலப்பா, பாத்தியாப்பா. அப்போ கொஞ்ச காலம் நீ கஷ்டப்பட வேண்டியது உனக்கு. இப்போதானே 6 மணி தானே பிரச்சனை ஆரம்பிச்சது. சீசர்களுக்கே 6 மணிக்கு வந்த பிரச்சனை நைட்டு 4 மணிக்கு தான் தீர்த்து வச்சாரு. எப்படி பாருங்களேன். தண்டலபுத்தூர் லட்சுமிக்கெல்லாம் இன்னைக்கு பிரசங்கத்துல பதில் இருக்குது. எதிர்த்து போயிடாம பொறுமையா கேளுங்க. இந்த வீட்டு பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு பதில் வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பதிலுக்கு போக முடியும். அப்ப 4ஆம் ஜாமத்துல தான் தேவன் விடுதலை ஆக்கினார். சரி, இன்னொரு விஷயம். லாசரு செத்து போய் எத்தனை நாள் கழிச்சு இயேசுனார் வந்தாரு? எத்தனாவது நாள் வந்தாரு? எத்தனாவது நாள் வந்தாரு? சொல்லு வசந்தா. 3 நாள் கழிச்சுங்கிறிய, எத்தனாவது நாள்னு கேக்குறேன், அத சொல்லு. எத்தனாவது நாள் வந்தாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பைபிள்ல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. 40ங்கிற நம்பர்லாம் ஒரு விசேஷமான நம்பர், 50ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர், 100ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர், 7ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர், 10ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர். இப்படிலாம் ஒரு நம்பர் இருக்கு. அதுல இந்த 4 ஒரு இடத்த வைக்கிறது. இது 4ஆம் நாள்ல ஆண்டவர் வந்தார். எங்க செத்து போயாச்சு, சொல்லி அமிச்சாச்சு, இருந்தாலும் வர வேண்டியதானங்க, வரலைங்க. வந்த பிறகு 4ஆம் நாள் வந்தாருங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நீர் இங்கே இருந்திருந்தீரே, ஆனால் லாசரு மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீர் இங்க இருந்திருந்தீரேனால் அவர் மரித்திருக்க மாட்டான், நீ ஏப்பா வராம போயிட்ட அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன் 3ஆவது நாள் வரக்கூடாதா, 2ஆவது நாள் வரக்கூடாதா? இயேசுக்கு மறதி ஜாஸ்தியா? அவனை எழுப்புறதோட வேற என்ன வேலை அவருக்கு? இயேசுதான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டாரே, ஏன் 4ஆம் நாள் வந்தாரு அப்படிங்கிறது பாபாவுக்கு நினைவு இருக்கிறதா? நான் சரி, நினைவு இருந்தா ரைட். பாருங்க, பாபாவுக்கு நினைவு இருக்குங்கிறாங்க. யாராவது கேட்டா மல்லிகாச கிட்ட தெரியலமீங்க, தெரியுதா? இது உங்களுக்கே நியாயமா? அப்பா மனோஜ் பாத்துக்கப்பா, பாபா எப்ப கோயிலுக்கு வர்றாரு, இந்த அம்மா அப்பா கோயிலுக்கு வர்றாரு, உங்க அம்மா தெரியலைங்க, உனக்கு தெரியுமா? யூதர்களுடைய மத நம்பிக்கைப்படி மரித்து போனனுடைய ஆவி மரித்து போனனுடைய சடலத்தை சுற்றி 72 மணி நேரம் அல்லது 3 நாள் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். எப்ப வேணா மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிடுங்கிறது யூதனுடைய நம்பிக்கை. இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து 4ஆம் நாள் வந்தாருங்கிறது இப்ப பாயிண்ட் கத்துக்கோங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் சுகம் கிடைக்கலைங்கிறதுக்கு, அதாவது புதிதாய் வருகிறவர்களுக்கு ஏன் சுகம் கிடைக்கலைங்கிறது இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கொடுக்க போறேன். ஏன் ஆண்டவர் வரல அப்படின்னா, இந்த 3 நாளைக்குள்ள ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருந்தா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசுனார் எழுப்பினாரு. 3 நாள் சுத்திட்டு இருந்துச்சுப்பா, அது உள்ளுக்குள்ள வரும்போது யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டாரு. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இதனால 72 மணி நேரம் வெயிட் பண்ணார். ஹலோ, 72 மணி நேரம். நீ ஒரு வருஷம் எடுத்து வச்சுக்கோ. ஏசாயா 42:8. மத்தவங்க கவனிங்க, இப்ப கவனிங்க. அப்ப ஏன் வெயிட் பண்ணாருன்னு ஏதாவது புரியுதா இருக்கா? கொஞ்சமாவது கிளிக் ஆகுதா பாருங்க.
ஏன் வெயிட் பண்ணாரு கர்த்தர்? ஏன் உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை தேவன் செய்யாம தாமதிக்கிறார்னா, புரியுதுங்களா? அந்த அற்புதம் நடந்த உடனே நீ என்ன சொல்ல போற அப்படின்னா, அந்த டாக்டர் கிட்ட போவதாங்க சரியா போச்சு, அந்த கயிறு கட்டவும் தாங்க சரியா போச்சு, நான் அந்த சமயபுரத்து கோயில்ல வெள்ளியில தொட்டி சரின்னு வேண்டிட்டேன் பாத்தியா, அதனால தாங்க சரியா போச்சு. இப்படின்னு மனசுல என்ன இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. 42:8 ஏசாயா. கவனிங்க, நான் கர்த்தர்னா நான் இறைவன், அந்த அர்த்தத்தில் சொல்றார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க கர்த்தர். நான் செஞ்சுட்டு இந்த பேரை விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன் பாருங்க. வேறு ஒருவனுக்கும் கொடேன் இருக்குதா? வேற ஒன்று இருக்குமா? வேறு ஒருவனுக்கும் கொடேன்னு சொல்றாரு. விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கிறார். அப்ப விக்கிரகத்தின் கீழே இருக்கிறார். என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன். அது விக்கிரகம், இது வேறு ஒருவன். அப்ப பாருங்க, மனுஷனையும் உங்களுக்கு இருக்கிறார். ஒரு மனுஷன் தான் எனக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தனா, உன் நம்பிக்கை மனிதன் மீது இருக்குமே, ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காது. ஏன்னா அதை செய்ய போறது யாரு? ஆண்டவர். நீ யாருக்கு சொல்ல போற? நீ மகிமை யாருக்கு தர போற? மனுஷனுக்கு தர போற, உன் அறிவுக்கு தர போற, உன் புத்திக்கு தர போற. நான் அழகா கிளாஸ் எடுத்தேன், அதனால ப்ரமோஷன் கிடைச்சது. நான் ஒழுங்கா இருந்தேன், அதனால நான் ஜெயிச்சேன். நான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதினேன், அதனால பாஸ் பண்ணேன். இப்படின்னு உன் மகிமையை கொண்டு போய் அங்க கொண்டு போய் கொடுத்தனா, உனக்கு பாஸ் டெட் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மகிமையை வேறு ஒருவனுக்கு தரேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்ப தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறாரு. அற்புதம் நடந்த உடனே நீயோ உன் பக்கத்து வீட்டுக்காரனோ மகிமையை கொண்டு யாருக்கு தர தேவன் விரும்பல? மற்றவர்களுக்கு தர விரும்பல. இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற யாராவது வந்துட்டுனா கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க வரீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமாக உங்களுக்கு சுகம் உண்டு. தடை செய்ய ஒருவனாலே முடியாது. நீங்க தான் தடை பண்றீங்க. எப்படி தடை பண்றீங்க, எப்படி தாமதம் பண்றீங்கன்னு பாருங்க. உன்னுடைய அந்த பழைய எண்ணங்கள் சரக்கெல்லாம் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள கிடக்குது. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தேவன் வர முடியாது. உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீ கயிறு கட்டிட்டு இருக்கிற வரைக்கும், நீ தாயத்து கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் உன் சுகத்தை நீ தாமதிக்கிறாய். ஏன் அந்த காரியம் நடந்த உடனே நீ என்ன சொல்ல போற? நேத்து நான் கட்டின இந்த கயிறுனாலதான். பாத்தீங்களா? நீ தான் பிறந்த நாள்ல இருந்து கயிறு கட்டிட்டு இருக்கிறியாமா. உன் உடம்பு முழுக்க கயிறு கட்டினா கூட உனக்கு ஒண்ணு நடக்க போறது இல்லம்மா. வேணா கயிறு கட்டிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். 3 நாள் வெயிட் பண்றேன், உன் நம்பிக்கையெல்லாம் அழியட்டும். இப்ப அர்த்தம் புரியுதா? 3 நாளுக்கு ஏன் வெயிட் பண்றாருன்னு? உன் நம்பிக்கை என்ன சொல்லுது? 3 நாளுக்குள்ள செத்து போன ஆவி உள்ளுக்குள்ள வந்துருக்குறல்ல, அந்த நம்பிக்கை அழிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ எதை நம்பிட்டு இருக்கிறியோ, வைத்தியத்தை நம்பிட்டு இருக்கிறியா, புருஷனை நம்பிட்டு இருக்கிறியா, வேலையை நம்பிட்டு இருக்கிறியா, நீ அறிவை நம்பிட்டு இருக்கிறியா, உன் திறமையை நம்பிட்டு இருக்கிறியா, நம்பிட்டு எத்தனை காலமா எடுத்துக்கோ போ, நான் வெயிட் பண்றேன். ஆனா எங்கிட்ட சாமியை செய்யுங்கிற பாத்தியா? நான் செய்யறேன். செஞ்ச உடனே நீ என்ன சொல்ல போற தெரியுமா? அந்த இடத்துக்கு நீ வா. ஏதாவது ஒண்ணு கை காமிச்சு வச்சுக்கோ, அது உனக்கே தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீ கையை காமிச்சிருவ. அதனால தெய்வத்திட்ட வரும்போது கம்ப்ளீட், அதான் சரணம் ஐயப்பாங்கிறது. சரணம்னா கம்ப்ளீட் சரண்டர். ஆண்டவர்கிட்ட வரும்போது சரண்டர் ஆவாங்க. தயவுசெய்து வீணா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தள்ளி விட்டு விட வேண்டாம். கயிறு கட்டுறது பாவம் கிடையாது சார், தகடு கட்டுறது பாவம் கிடையாது. நீங்க வச்சுக்கோங்க எல்லாருமே, அது ஒரு சுக்குக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. உன் நம்பிக்கை தகட்டின் மீது போகக்கூடாது. உன் நம்பிக்கை உன் கையில் இருக்க கயிற்றின் மீது போகக்கூடாது. கயிறு ஒரு காரியத்தை செய்யுமானால் ஜெயலலிதா உடம்பு சுத்தி என்னதான் இருக்கும்? கயிறு தான் இருக்கும். எப்படியா நடந்துனா சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அதான் நிஜம். அப்ப அப்படிலாம் செய்ய முடியும்னா நம்ம செஞ்சிடும். அப்படி நம்ம செய்யல. ஏன்னா கயிறு வேலை, கயிறுனால கடவுளை விலைக்கு வாங்க முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். கயிறை போட்டு கயிறை கட்டி தாயத்தை கட்டி கடவுளை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னா கடவுளை யார்ட்டையும் விலைக்கு வாங்க. அப்படின்னா அவர் கடவுளே கிடையாது, மிருகத்தோட கேவலமானவர். நான் கயிறு கட்டினா சாமி செய்யுது, கயிறு கட்டினா சாமி செய்யலன்னு என்ன அர்த்தம்? எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. யாராவது புரிஞ்சா சொல்லிக் கொடுங்க எனக்கு. கயிறு கட்டினா ஒரு சாமி செய்யுது, கயிறு கட்டாட்டி ஒரு சாமி செய்யாதுன்னா அது என்ன சாமி? அது தாயத்து கட்டினா சாமி சுகம் கொடுக்குது, தாயத்தை கட்டாடி சுகம் தரனா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் தாயத்தை கட்டாம சாமி சுகம் தருது சார்? சாமியார் காப்பாத்துது. தாயத்து கட்டினா சாமி காப்பாத்துமா, தாயத்து கட்டாடி காப்பாத்தாதா? என்ன சார் இது? இது என்ன லாஜிக்? இது நம்ம பேசாதனால சச்சிமா பேசிட்டு இருக்குது. நமக்கு லாஜிக் புரியல, அந்த அம்மாவுக்கு வேற ஏதோ லாஜிக் தெரியுது.
கயிறு கட்டுனா ஒரு காரியம் நடக்குதுங்க, கயிறு கட்டாட்டி ஒரு காரியம் நடக்கலைங்க. தகடு வச்சா ஒரு காரியம் நடக்குதுங்க. திருச்சியில பர்மா பசார்ல எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 40,000 ரூபாய்க்கு தகடு வச்சிருக்காங்க. அந்த சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. போய் பாருங்க ஒவ்வொரு கடையிலையும். அது இருந்தா தான் கடை என்ன செய்யுமா? ஒண்ணுமே புரியல. 40,000 ரூபாய் கொடுத்து ஒரு தகடு வரைஞ்சி வச்சு அவன் சாமி அவனை ஆசீர்வதிக்குதுன்னா எனக்கே வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்குது. அப்படி ஒரு சாமி நமக்கு தேவையா? சரிங்க, அவன் அதை சொல்லல. உன் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? உன் நம்பிக்கை எதையாவது உன்னை தொத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இறைவன் உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இறைவனுடைய கரத்தை நீங்க தடுக்காதீங்க. யாராலையும் தடை செய்ய முடியாது. தடை செய்யறது நீதான். எந்த பிசாசாலும் உனக்கு தடை செய்ய முடியாது. அவனு எப்படி உனக்கு தடை செய்யறான்? இந்த எண்ணத்தை உனக்குள்ளே விதைத்து அவன் தடை செய்கிறான். டைரக்டா தடை பண்ணல. இப்படி ஒரு எண்ணம், நான் அதை நம்பிட்டு இருக்கிறேன், இங்க நம்பிட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் வேலை கிடைச்சிடும், இவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் வேலை நடந்துடும், இங்க கொடுத்துருக்கேன் வேலை நடந்துடும், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நடந்துடும், தை மாசம் நெல் வரும் வித்தரலாம், கடன் கட்டிடலாம். இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து எங்க வைக்கிறோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மீது நாம் வைத்து விடுகிறோம். அதை நான் நம்பக்கூடாதுன்னு சொல்லல. அதையே ஆசீர்வைத்து தருகிறவர் தேவன் ஒருவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். அவரை தான் நீங்க பார்க்கணும், நம்பணும். சரிங்க. இப்ப இயேசுநாதர் முதல் அற்புதத்துல என் வேலை வரலன்னு சொன்னாரு. அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? என்ன அப்ப வேலை வரலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய மினிஸ்ட்ரி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அவருடைய ஊழியம் இன்னும் ஆரம்பிக்கல. எப்படி 3 வயசு பையனை ஸ்கூல்ல சேர்க்க முடியாது, அது போல இவர் 30 வயசு முடிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு பிறகுதான் அற்புதம் செய்யவே ஆரம்பிச்சாரு. அதனால இன்னும் அந்த ஊழியத்தினுடைய டைம் வரல. அது பிதா கிட்ட தான் டைம் வரணும். ஆகவே அவர் சொன்னாதான் நான் ஆரம்பிக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால டைம் வரலன்னு சொன்னாரே ஒழிய மற்றபடி வேற எதுக்கும் அற்புதம் செய்யறதுக்கு டைம் வரலன்னு தேவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது. இது இந்த ஒரே ஒரு இடத்துல தேவன் சொன்னார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டார், எனக்கு இன்னும் வேலை வரலப்பா, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலப்பா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொன்னார். மற்ற வேற எந்த காரணத்தோடும் தேவன் அப்படி சொல்லல. ரைட்டுங்க. இப்ப இன்னும் பைபிள் இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி உங்கள் மத்தியில முடிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை தரேன்னு சொன்னாரு. 25 ஆண்டுகள் கழித்து குழந்தை வந்தது. சந்தோஷம். இப்ப தேவன் 25 வருடம் தாமதம் பண்ணிட்டாரா அப்படின்னா தேவன் தாமதம் செய்கிற தேவன் அல்ல. இதை மாத்திரம் மனசுல பதிவு வைங்க. நீ எப்படி நெல் அறுக்கிறதுக்கு 1 வாரம் வெயிட் பண்ணனா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றியோ, அதுபோல உன்னை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட்ட பிறகு ஒரு நொடி பொழுது கூட அவர் தாமதம் செய்யவே மாட்டார். புரியுதுங்களா? பசங்களுக்கெல்லாம் தெரியும் எப்ப வயசு 18 ஆகும், எப்ப லைசன்ஸ் வாங்கலாம். ரைட்டாப்பா? எப்ப 21வது பிறந்த நாள் வருதோ அன்னைக்கு நிறைய கல்யாணம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா சட்டப்படி ஆண்களுக்கு எத்தனை வயசு இருக்குமா கல்யாணத்துக்கு? ஓடு மீனோட ஒரு மீன் வர காத்திருக்குமா, கொக்குங்கிறது போல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. எது வரைக்கும்? என்னைக்கு பர்த்டே 21 வருதோ அன்னைக்கே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் என்ன பண்ணிடணும்? பண்ணு ஆத்தாளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்ணு போத க்ளூ கொடுத்த மாதிரி இருக்கா? அதுக்குள்ள பண்ணா செல்லாதுப்பா. சரிப்பா, இப்ப கவனிங்க. அதுபோல 25 ஆண்டுகள் தேவன் தாமதித்தாரா என்றால் கவனிக்கணும், தேவன் தாமதம் செய்கிறவர் அல்ல. அப்ப என்னதான் நடக்குதுன்னா இவனுக்குள்ளே விசுவாசம் வருவதற்காக தேவன் காத்திருக்கிறார். தேவன் காத்திருக்கிறார். இப்ப இன்னொரு விஷயத்தை இருக்கிறேன். என்னன்னா இன்னும் 2-3 இருக்குது. எதை எடுக்குதுன்னு தெரியல. இப்ப யோசேப்பை குறித்து இன்னொரு காரியம் எடுக்கிறேன். யோசேப்பை குறித்து சில காரியம். யோசேப்பை 18 வயசுல கர்த்தர் தலைவன் ஆக்குறேன்னு சொன்னாரு. ஆனா 35 வயசுல தான் ராஜாவானாரு. இப்ப இவன் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு? 17 வருஷம் காத்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்ப பிசாசு என்ன சொல்றான் பாத்தியா? ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். அப்படி கூட சொன்னா பரவாயில்ல. ஆபிரகாமே 25 வருஷம் காத்திருந்தான். யோசேப்பே 17 வருஷம் காத்திருந்தான். நீ ஆபிரகாமா யோசேப்பாப்பா? நீ கொஞ்ச நேரம் காத்திருக்கத்தான் செய்யணும். இன்னும் பல்லு உழுகுல, இன்னும் நீ படுத்த படுக்கையே ஆகல, உனக்கு இன்னும் கை கால் இழுத்துக்கல, அது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பான். நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. இந்த வார்த்தையை நீங்க மண்டலையை வச்சுக்கூடாது. முதல்ல ஒரு நிமிஷம் கூட நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. எதுக்கு வெயிட் பண்ணணும்னா உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டுமானால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒழிய கர்த்தர் கிரியை செய்வதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யோசேப்புக்காக 18 வருஷம் 17 வருஷம் கிட்டத்தட்ட அவன் காத்திருந்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன் சார் அப்படின்னா அதுக்கு சில காரியங்களை சொல்றேன். அது சங்கீதம் 107 எங்கே வருவேனே அந்த வசனம் நிறைவேறும் அளவும் அந்த கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செஞ்சது?
புடமிட்டது. அதை எடுத்து நம்பர் வாட்ச் அப்படின்னு சொல்லி நான் அப்ப உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க, இப்ப ஏன் 18 வருஷம் கர்த்தர் டிலே பண்ணாரு? அது காரணம் தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் டிலே பண்ணல, அந்த டிலேனுடைய ரீசன் என்ன? சொன்ன உடனே 18 வயசுல ராஜாவாக்க முடியாதா அப்படின்னா அதையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. 18 வயசுல ராஜாவாக்குனா அவன் நாட்டை ஆண்டுருவானா? ஒருவேளை ராஜ பரம்பரையா வந்தா கூட அவன் ஆண்டிருக்கலாம். இவன் ராஜ பரம்பரை இல்ல, இவன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவன், இவன் ஆடு மாடு மேய்க்கனுடைய குடும்பத்துல பிறந்தவன். இப்ப இவன் வந்து எப்படி ராஜாவாகணும்னா எப்படிங்க? சரி, 105:19 கவனிங்க, வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. பாருங்களேன், என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அப்ப ஏன் கர்த்தர் டிலே பண்ணாருங்கிறதுக்கு இங்க அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ராஜா வாரத்துக்குள்ள அவனை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் உருவாவதற்காக ஒரு கோழி 21 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த மஞ்சக்கரு வெள்ளக்கரு எல்லாம் ஒரு குஞ்சா உருவாகி வருவதற்காக அந்த தாய்க்கோழி காத்திருக்கிறது போல ஆண்டவர் உனக்குள்ளே சில சுபாவங்களை உருவாக்குவதற்காக காத்திருக்கிறார். அந்த சுபாவம் வந்த ஒரு நொடி கூட கர்த்தர் வீணாக்க மாட்டார், உன்னை ஆசீர்வதிச்சிருவார். மறுபடியும் விளங்கிட்டே வாங்க. சரிங்க, இப்ப மறுபடியும் விளக்குறேன். என்னன்னா, இப்ப ஒரு பிரதம மந்திரியோட பையன் கோட்டலில 100க்கு 100, 500க்கு 500, 1000க்கு 1000 அப்படி வச்சுக்கலாம். 10th படிக்கலாம் வச்சுக்கலாமே. 500 600 10க்கு 500, 500க்கு 495 எடுக்கலாம். ரைட், வச்சுக்கலாம். ஹாஃப் வேலையில யாரோட பையன்? பிரதம மந்திரியோட பையன். ஹாஃப் வேலையில 500க்கு 496, ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல 495, செகண்ட் ரிவிஷன்ல 498, தேர்ட் ரிவிஷன்ல 497. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். இப்ப பப்ளிக் எக்ஸாம் அவனால எழுத முடியாம போயிடுச்சு. இவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அறிவிக்கலாமா? அறிவிக்கூடாதா? அறிவிக்கூடாது. ரைட், சரி, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேணாப்பா, பாஸ் போட்டலாமா சார்? என்னைய பாஸ் கூட போடக்கூடாதா? விட்டுலாங்க. அப்படின்னா முழு இந்தியா எதிர்த்து நிற்கும். எதிர்த்து நீங்க நிற்காதா? ஏன் நிற்குது? இதை யோசிங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பதற்கு தாமதம் பண்றான்னா என்னங்கிற பாயிண்ட்ல வரேன். அப்ப அவனை யோசேப்பை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த யோசேப்பு கிட்ட போறது முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டேன். ஒரு பிரதம மந்திரியோட பையனை ஒரு 10th பாஸ் போடுறதுக்கு பிரதம மந்திரிக்கே ரைட்ஸ் இல்லைன்னா விடமாட்டேங்கிறீங்க, வம்புழுக்கிறேங்கிறீங்க, சண்டை போடுறேங்கிறீங்க, நசைடு போடுறேங்கிறீங்க, என்னென்னமோ பண்றேங்கிறீங்க. ரைட்டுங்க, அப்ப போட முடியாது. ஏன்னா பரீட்சை வச்சு அவன் பேப்பர்ல மார்க் வந்தாதான் அது ஒத்துக்கொள்ளப்படும். ரைட், இன்னொரு விஷயம். அடுத்த விஷயம், இப்ப விக்கி தான் வாத்தியாரு, 2 ஸ்டூடெண்ட், சரி வேணாம், நாகராஜ் தான் வாத்தியாரு, ஷர்மியும் இன்னொரு பொண்ணும் அவர்கிட்ட படிக்கிறாங்க. ஷர்மிக்கு 100க்கு 98 போட்டாச்சு, அந்த பொண்ணுக்கு 95 போட்டாச்சு. அப்ப அந்த பொண்ணு நாகராஜ் கிட்ட கேட்குது, எனக்கு ஏங்க 95 போட்டீங்க, உன் பிள்ளைக்கு ஏங்க 98 போட்டீங்க அப்படின்னு கேட்டா, நாகராஜ் அது ஏன் இஷ்டம், ஏன் சௌரியன், அப்படிதான் செய்ய வேலையை பாருமீங்களா? சொல்லக்கூடாதா? அப்ப என்ன செய்யலாம்? 2 பேப்பரையும் வச்சு பாருமா, நீ எவ்வளவு எழுதியிருக்கிற சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்படித்தானே நியாயம். இப்ப கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. இப்ப உடன் பிறந்த 12 பேர்களில் ஏன் யோசேப்பு மட்டும் உயர்த்தப்பட்டான்? முறைப்படி உயர்த்தப்பட வேண்டிய ரூபன் ஏன் உயர்த்தப்படவில்லை? அப்ப தேவன் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டார்னா இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் ஒரு பரீட்சை வச்சு உலகத்துக்கு நிரூபிச்சான். ஐயா புரியுதுங்களா? அப்ப யோசேப்புக்கு சில பரீட்சைகள் தேவைப்படுகிறது. இவன் குவாலிஃபைடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பரீட்சை தேவை. அப்ப என்ன பரீட்சை வச்சாரு? எத்தனையோ பரீட்சை வச்சா ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை சார் அப்படின்னு சொன்னா, அவன் போர்த்திபார் வீட்டில அடிமையாக இருந்த வேணாலத்துல அவனுடைய மனைவி இவன் மீது ஆசைப்பட்டு நித்தம் அவனை வம்பிழுத்து கையை பிடிச்சி இழுத்து, அவனும் அழகிதான். ஏன்னா ஒரு மந்திரி நிச்சயமா ஒரு குரங்குமா இருக்கிற பொம்பளை கல்யாணம் பண்ண மாட்டான். நல்லா புரியுதுங்களா? அவன் மந்திரியோட பொண்டாட்டி அவன், அப்பனா நிச்சயமா அழகா இருப்பா. அப்ப அந்த அழகி இவனை கையை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் கையை பிடிச்சில்தான் பைபிள் இருக்குது. நித்தம்ங்கிற வேர்டு தமிழ்ல வந்திருக்கிறது.
சரிங்க, இவன் ஒவ்வொரு நாளும் இவன் என்ன செஞ்சிருக்கான், நான் முடியவே முடியாது, நான் தவறு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறான். கடைசியா ஒரு நாள் பார்த்தா இனிமே இன்னைக்குள்ள முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு பெட்ரூம்ல கூப்பிட்டு நீ சம்மதிப்பியா சம்மதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் முடியாதுன்னு சொன்னோடனே வேட்டியை உருவிக்கிட்டான். மேலே ஏறி அந்த ஆணியை பிடிங்கிடுன்னு சொல்லி மேலே ஏறும்போது ஆணியை பிடிங்கிட்டான். அந்த காலத்துல ஜட்டி இல்லை போல இருக்குது, டவுசர் இல்லை போல இருக்குது. அவன் கையை பொத்திக்கிட்டான். நிர்வாணமா தான் பைபிள் சொல்லுது, கவனிக்கணும். இப்பவும் கேட்கிறேன், என் இஷ்டத்தை நீ ஒத்துக்கிட்டா இன்னைக்கு உன் மானமும் தப்பிச்சது, என் மானமும் தப்பிச்சது, மரியாதையா இருந்துடலாங்கிறா. அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கல. தலையை கலைச்சா, பூவை தூக்கி கிழிச்செறிஞ்சா, பெட்டை தூக்கி போட்டா, சேலை தூக்கி போட்டா, ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டா, கையை எடுத்து பொத்திக்கிட்டா. ஒரே ஒரு தான் மிச்சம். என்னது? ஐயோயோ என்னை காப்பாத்துங்களேங்கிற சத்தம் தான் மிச்சம். எல்லாம் பண்ணிட்டா. இப்பயாவது ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்டா. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விசில் அடிச்சோட கை தட்டலாம், இருந்தாலும் பரவாயில்ல. அருமையான ஒரு அற்புதமான ஒரு தேவ வசனம். இப்போ விக்கி போய் சென்னைக்கு போனோடனே ரூம்மேட்டில் ஒரு 10 பேர் எல்லாரும் டெய்லி சிகரெட் குடிச்சிட்டு தண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. இவனும் பீர் முதல்ல குடிக்க ஆரம்பிச்சு மூஞ்சியெல்லாம் ஒப்பிக்கிட்டு வராங்க. அம்மா நினைக்கிறாங்க, ஆக பையன் உழைச்சி நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறான் போல இருக்குதுன்னு. அங்கே பார்த்தா மூஞ்சி முகர கட்டலாம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, வீங்கிக்கிட்டு வருது. சிலருக்கு வீங்கினது போல, அது சொல்லக்கூடாது. சரி, உடனே அம்மா நினச்சிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறான் போல இருக்குன்னு. சாப்பிட்டாலாம் மூஞ்சி வீங்காது, குடிச்சா தான் வீங்கும். சதை பிடிக்கிறது வேற, வீங்கிறது வேற. சரி ரைட்டுங்க, பீர் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா 3 மாதம் சதை பிடிச்சிடும். யாராவது ஒல்லியா இருக்குன்னு சதை பிடிக்குன்னா பீர் குடிங்க. சரி விட்டுருங்க, விஷயத்துக்கு வருவான். நம்ம விஷயத்துக்கு வாங்க. இப்போ அவன்கிட்ட ஒரு நாள் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ஏன்டா பீரெல்லாம் குடிக்கலாமாடானா? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்னப்பா செய்யட்டும், என்னம்மா செய்யட்டும். அப்பா தான் கேட்க மாட்டாராச்சே, அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னம்மா செய்யட்டும். ரூம்மேட் எல்லாம் என்ன செய்கிறாங்க, குடி 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 குடிங்கிறாங்க. நான் எப்படிமா குடிக்காமல் இருக்க முடியும்? கேள்வி கேளுங்க, எப்படிமா? எல்லாம் லஞ்சம் வாங்குறாமா, நான் எப்படிமா நான் வேணானாலும் கொடுக்குறாமா, நான் எப்படிமா வாங்காமல் இருக்க முடியும்? எப்படிமா வாங்காமல் இருக்க முடியும்? இதுதானே வழக்கமான கேள்வி. நான் சொல்றது புரியுதா? அப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா? நான் பாவம் செய்யாதிருப்பது எப்படி? இதுதான் கரெக்டான கேள்வி. ஒரு பொண்ணு என்னை கையை பிடிச்சி இழுக்கும் போது, ஒரு அழகிய என்னை கையை பிடிச்சி இழுக்கும் போது நான் பாவம் பண்ணாம இருக்கிறது எப்படி? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா யோசேப்புக்கு இந்த விசேஷித்த ஆவி ஒரு கேள்வி கேட்க வச்சது, பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான். கை தட்டுங்களேன். அதான் சார் விஷயம். செய்யாதிருப்பது எப்படின்னு கேட்கல சார், செய்வது எப்படின்னு கேட்டான். அவன் தான் மனுஷன். இதான் சார் அவனுக்கு வந்த பரிச்சை, இதான் சார் அவன் ஜெயிச்சான், இதுலதான் சார் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான், இதுதான் சார் அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தான். இந்த வார்த்தை யார் வேலை வரும்பா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானவன் பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான். அவனை கொண்டு போய் பாவத்தினுடைய உறைவிடத்திலே போட்டாலும் இவன் தெய்வத்துக்கு பயந்தவன், தப்பு பண்ணாம தான் இருப்பான். மீனை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாலும் எத்தனை ஜென்மானாலும் அங்க இருக்கிற மகா கசப்பான உப்புகள் எங்க ஏறுவதில்லை, மீனோட உடம்புல ஏறுறது இல்ல. புரியுதுங்களா? மீனு தான், செத்தாலும் மேன்மக்கள் தான், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், புலி பசித்தாலும் புல்லை திங்க போவது கிடையாது. நீ புலிங்கிறது நிரூபிச்சு காட்டு. பிசாசு சொல்றான், இவன் பண்ணி நரவலை திங்கிறான் பாருங்கிறான், வேணா போட்டு பாருங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இது என் புலிடா, இது என் புலி குட்டிடா, இதுக்கு நீ நரவலை போட்டாலும் சரி புல்ல போட்டாலும் திங்காதுடா, செத்தாலும் சாகுண்டா. ஆனா இந்த புலி என்ன செய்யாது, புல்ல திங்காதுங்கிறது போல அவன் யோசேப்பு சொன்னான், நான் சாகவும் ரெடியா இருக்கிறேன், என் மானபங்க இதை விட வேற எந்த கெட்ட பேருக்கு வந்து ஆயத்தப்படுறேன். ஆனால் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என் முதலாளிக்கு விரோதமாய் செய்வது எப்படின்னு கேட்கல, என் தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லு. இப்ப பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாரா இல்லைங்களா? இவனுக்கு தந்தரலாமா இப்ப ராஜா பட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்காக எடுக்கணும். இல்ல, ஏங்க சார் இல்ல, ஏன் இல்ல சொல்லுமா, இல்லன்னு சொன்னாமா சொல்லு. சரி, வயசுக்கு வந்துட்டாமா, இவன் தான் பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிட்டான், பதில் சொல்லு. சரியான காரணம் பேசுங்கம்மா. உங்களெல்லாம் சட்டம் படிக்க விடாத அந்த ஜெயமணி அம்மாவும் காண வேற. சட்டம் படிச்சாதான் பாயிண்ட் வருமானு தெரியல. இப்போ நான் சட்டத்தை நான் லாஜிக் சொல்றேன். என்னப்பா, இவன் பாஸ் பண்ணிட்டான், ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சிங்க உத்தமன்ட்டு, சரிங்க.
காலியானுமா? சரி, அது ஒண்ணு. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்கோங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ரைட்டு தான். இப்ப நான் இன்னொரு கோணத்துல இருந்து பாக்குறதுனால எனக்கு தெரியுது, நான் சொல்றேன். எப்படின்னா, இப்ப நான் பிசாசு சொல்றான், சரிப்பா யோசேப்பு இப்ப எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணிட்டான். அவன் கூட போது எத்தனை பேரு? 11 பேர். ஏடா அவங்களும் பாஸ் பண்ணுவாங்க. இப்ப கேள்வி, ஆர்குமெண்ட் புரியுதா? லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பு பாஸ் பண்ணிட்டா நான் போஸ்டிங் போடுறேன்னு சொல்லலப்பா. 11 பேர் உத்தமங்கிறான் பேய். இப்ப லாஜிக் புரியுதா? இப்ப என்ன செய்யணும் ஆண்டவர்? 11 பேருக்கு பரிச்சு வச்சவனும். இப்ப புரியுதா? அதான் லாஜிக். இப்ப 11 பேர்த்த கத்தரை செக் பண்ண அவசியம் இல்லை. மூத்தவன் தான் அந்த பிறப்புரிமை சேஷ்ட புத்திர பாகம், அவனுக்கு தான் போகணும். இப்ப மூத்தவனை மட்டும் கத்த சோதிச்சார். அதை வாசிங்க. ஆதியாகமம் 49:3. ஆதியாகமம் 49:3 வாசிங்க. வாசிங்க. சேஷ்டபுத்திரனா முத பிறந்த பையன். அவங்க அப்பா ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு சாகும்போது 49வது சாப்டர் எல்லாம் முடியுது, வயசாகி போச்சு, இவனுக்கு சாகிற வயசுல இருக்கிறான். கூப்பிட்டு 12 பேர்த்தி ஆசீர்வதிக்கிறான். அப்ப ரூபனை ஆசீர்வதிக்கும் போது, ரூபனே நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என்னுடைய முதற் பலனுமாயிரவன். பாருப்பா, நீ மேன்மையில் பிரதானமும் ஆஹா வல்லமையிலே விசேஷமானவன். இப்ப என்னடா நெகட்டிவா வருது பாருங்க. தண்ணீரை போல தலைமைனவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மீது ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையில் மீது ஏறினானே. போதும் பாருங்க, தேவன் எவ்வளவு சர்வஞானம் உள்ள தேவன் பாருங்க. யோசேப்புக்கு தேவன் ராஜ பதவியை கொடுத்தால் ரூபங்கான கம்மன் இருப்பானா, அடுத்து பிசாசு கம்மன் இருப்பானா? அவன் ஒரு வக்கீல் இருக்கிறான், கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் மாதிரி குறுக்கா நிற்கிறான் ஒருத்தன். அவனுக்கு கத்தர் பதில் சொல்லி ஆகணும். மிச்சம் 10 பேர்த்த அவன் சோதிக்கணுங்கிற அவசியம் கத்தருக்கே கிடையாது. மூத்தவனுக்கு முறைப்படி போக வேண்டியது மூத்தவனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம். அப்ப அவனை தான் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனால் கத்தர் யோசேப்பை ஆசீர்வதிச்சாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, ரூபன் ஒரு நாள் நினைஞ்சிருக்கிறான். அவங்க அப்பா இல்லாதப்ப அவங்க அப்பாவோட பொண்டாட்டிகிட்ட போயிட்டு தவறா நடந்திருக்கிறான். அப்பனுடைய பொண்டாட்டினா வேற, அம்மானா வேற. தவறா நினைச்சுக்காதீங்க. என்ன பைபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்லாதீங்க. அம்மாவோட மனைவி வேற. தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினானே அப்படின்னா, அவங்க அப்பா வச்சிருந்த கூத்தியால ஒப்பாட்டியில ஒருத்திக்கிட்ட போயிட்டு இவன் அப்பா படுத்த பெட்லயே போய் அந்த அந்த தப்பை செஞ்சதுனால இவங்க அப்பா கடைசி மனசுல வச்சுக்கிட்டு சாகும்போது சபிக்கிறான். தண்ணீரை போல தலைமினவனே நீ மேன்மையடைய மாட்டாய், தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவனே அப்படின்னு சொல்லி சாபிக்கிறான். சரி, அவன் சபிக்கிறான், நாசமா போறான். விஷயம் என்னன்னா, ரூபன் டெஸ்ட்ல ஃபெயில். இது புரியுதா புரியலையா? இந்த லாஜிக் பாருங்க எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க கத்தர். இதுதான் லாஜிக். அப்ப ரூபனுக்கு ஏற்கனவே வச்ச பரீட்சையில ரூபன் ஃபெயில் ஆயிட்டான். இப்ப யோசேப்புக்கு வந்த பரீட்சை சாதாரண பரீட்சை இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இவன் செய்யக்கூடாத தவற செய்யறான். புரியுதா? இவன் செய்யக்கூடாத தவற, உலகமே ஒத்துக்காத தவற செய்யறான். அவன் உலகமே தவிர்க்க முடியாத ஒரு தவற செய்யாம இருக்கிறான். அதான் அந்த நேர் எதிர்மாறாக நடந்ததான சில காரியங்கள். கவனிங்க, சங்கச்சோளக்காரருக்கு போறாரு, கவனிப்போம். ஆக அவன் ஃபெயில் ஆயிட்டான், இவன் பாஸ் பண்ணிட்டான். அப்ப இந்த அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை ராஜாங்கிற அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். சரி, அதை விட்டுருங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் நம்ம 1-2 பாயிண்ட் இருக்குது. யோனாவை குறித்து ஒரு சில காரியங்கள் எடுக்கிறேன். கவனிங்க, யோனா கவனிப்போம். யோனாவை குறித்து சில முக்கியமான காரியம் சொல்றேன். கவனிங்க, 2 உதாரணம் சொல்லிட்டு முடிக்க போறேன். யோனாவை குறித்து சில முக்கியமான பாடம். ஆண்டவர் அவனை கிழக்கே 750 கிலோமீட்டர் தூரம் இல்ல ஒரு ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவின்னு சொன்ன உடனே இவன் 1500 கிலோமீட்டர் மேற்கே உள்ள தர்ஷீஷ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்படி கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணும்படி டிக்கெட் எடுத்து பெர்த் சீட் எடுத்து கழிச்சு படுத்துக்கிட்டான். ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாய் போனதுனால, தேவ சமூகத்தை விட்டு விலகினபடினால தேவன் காற்றையும் கடலையும் கொந்தளிக்க விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கிருந்து சரக்குகள் எல்லாம் கடலுக்கு போகுது, நஷ்டம் அடைகிறது. கடைசியா எல்லாரும் சீட்டு போட்டு பார்த்து அவன் சாமி கும்பிட்டு இருக்கிறான். சரி, இப்ப சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேர்ல விழுந்துச்சு. யோனா அப்பா நீ என்னப்பா தப்பண்ண, சீட்டு உன் பேர்ல விழுந்துருக்குன்னு சொன்னோன்னே இவன் புரிஞ்சுக்கிட்டான். நல்ல வெளிப்பாடு உள்ள மனுஷன். சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆண்டி படைத்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறேன் நான் அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் ஆடுறதுக்கு என்ன காரணம்? கடல் கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் தான் காரணம். அவர் சொன்னதை செய்யாம நான் வேற என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. ரைட்டு, இப்பயும் மோசம் போல இந்த பிரச்சனை அடங்கணும்னு என்னப்பா செய்யறானா, அவனுடைய மூளைக்கு பாருங்க ஒன்னே தெரிஞ்சது, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க.
என்னை தூக்கி. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இவன் ஒரு நிமிஷம் முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சுக்கோன்னா தேவன் மன்னிச்சிருப்பான்னு முடிச்சிருக்க மாட்டார். இந்த நாய் மீன் வயிற்றுக்குள்ள போகணுமா? போவனா? பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி இவ்வளவு பெரிய தவறு பண்றான்னா நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்புக்காக கத்த தராரு. எவ்வளவு பொருள் நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சரீரத்துல நஷ்டம் வந்தாலும், குஷ்டமே வந்தாலும் நான் தேவசத்துக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அது கத்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நீ மீறி போறதுனால, அவர் சட்டையை விட்டு நீ வெளியே போனதுனால ஆரோக்கியம் உனக்கு குறைகிறது, சமாதானம் குறைகிறது, உனக்கு ஆசீர்வாதங்கள் குறைகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ளாம, அப்பையும் நான் தேவனே உன் சித்தத்தை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி வராம, நான் சாக ரெடி, உன் சித்தம் செய்ய ரெடியா இல்ல, தூக்கி நீ கடல்ல போடுங்கிறான். நீ கடல்ல போனா கத்தரை விட்டுருவாரா? நான் கேட்கறேன். உபதியில ஒரு வசனம் வாசிங்களேன். நீ கடல்ல போனா கத்தரை விட்டுருவாரான்னு சொல்லுவாரு பாருங்க. அவரு உபதியால 2:3 1ல 2:3 இருக்குது. ஒரு அதிகாரம் தான். 2:3 வாசிங்க. உபதியா. இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மிகவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய், மூணு வாசிட்டியா? கழுகுகளை போல. எத்தனை சொன்னது? வாசி பாருங்க. நீ கழுகை போல உயர போனாலும், உன் நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விலத்தள்ளுவேன் என்று உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ அமெரிக்கா போனாலும் சரி, நீ சிங்கப்பூருக்கு போனாலும் சரி, நீ நிலாவுல குடியிருந்தாலும் சரி, நீ ஸ்டார்லயே போய் நட்சத்திரத்துக்குள்ள நீ கூடு கட்டினாலும் நான் அங்க வந்து உன்னை விலத்தள்ளுவேன். நீ எனக்கு விரோதமா நீ பழச்சிக்கிட்டு நீ உலகத்துல எங்கேயும் போக முடியாது. நீ நினைச்சுக்கிட்டே நீ தூக்கி கடல்ல போட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு, பிரச்சனை முடியல சார், இன்னொரு பிரச்சனையும் விலைக்கு வாங்கிட்ட. நீ இப்ப ஆன் பண்ணுவீங்க. கவனிங்க, இன்னொரு பிரச்சனை விலைக்கு வாங்கிட்ட. அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க. மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டான். இப்ப கவனிங்க, இப்ப எத்தனை நாள் மீன் வயிற்றுல இருந்தான்? 3 நாள் இருந்தான். 3 நாள் கழிச்சு இவனுக்கு மண்டையில கஷ்டம் தாங்க முடியாதனால இவன் சொல்றான், ஆண்டவரே நான் பண்ணின பொருத்தனையை நான் உனக்கு மறுபடியும் செலுத்துகிறேன். கவனிங்க, என்ன பண்ணின பொருத்தனை? இவன் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிதான் வந்தான். இவன் ஊழியத்துக்கு போகல, அதனால தேவன் வேட்டு வச்சாரு. வேட்டு வச்ச உடனே இவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கல. கடல் கொந்தளிக்கும் போது ஒத்துக்கல, மீனுக்குள்ள போகும்போது ஒத்துக்கல. 3 நாள் கழிச்சு அவன் ஒத்துக்கிட்டான். இப்ப மீன் அவனை என்ன செஞ்சிருச்சு? அவனை கரையில. இப்ப நல்லா கவனிக்கணும், நான் இப்ப சொல்ல வரதெல்லாம் ஒரே பாயிண்ட் தான் சுத்திட்டு இருக்கிறேன். கத்தர் 3 நாள் வெயிட் பண்ணாரா? கத்தர் 3 நாள் வெயிட் பண்ணாரா? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல. அப்ப இவன் முத நாளே ஆண்டவரே நான் பண்ணின பொருத்தனைப்படி செய்கிறேன்னு இவன் மறுபொருத்தனை பண்ணியிருந்தானா இவன் எங்க போயிருப்பான்? கரைக்கு போயிருப்பான். அந்த மீன் அங்கதான் சுத்திட்டு இருக்குது. நான் நினைக்கிறது சரின்னா கரெக்டா தான், கரெக்ட். மீன் அங்கேயே சுத்திட்டு இருக்குது, கரையிலே சுத்திட்டு இருக்குது. இவன் எப்ப முடிவெடுக்கிறானோ அப்ப கக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. திமிங்கலத்தோட வயிறுங்கிறது உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்காக தேவன் ஒப்பிடுகிறார். நீ கஷ்டப்பட ரெடியா இருக்கிற, ஆனா தேவன் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரெடியா இல்ல. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, வருஷ கணக்கா போயிட்டு இருக்குது. நம்ம இன்னும் எடுக்க வேண்டிய தீர்மானத்துக்குள்ள வரல. நம்ம பண்ணின பொருத்தனையை நாம் செலுத்தவில்லை. அப்ப நான் பண்ணின பொருத்தனையின்படி நான் செய்கிறேன் என்று சொன்ன அடுத்த நொடியே யோனாவை மீன் நினைஞ்சது கரையில. கர்த்தர் தாமதம் பண்ணுகிற தேவன் அல்ல. இன்னொரு கதையை சொல்லிட்டு முடிக்க போறேன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்லி என் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். அன்னாள் வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. பாருங்க, ஒருத்தனுக்கு பேர் என்னங்க? எல்கானா. நம்ம அப்படி வைக்க மாட்டேங்கிறோம். சரி, அவங்க வச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு கல்கோனா. இங்க வருது எல்கானா. சரி, எல்கானா வாசிங்க. எல்கானா பத்தி வாசிப்போம். கல்கானா கொடுத்த கூட பரவாயில்ல, எல்கானா பத்தி என்ன பிரயோஜனம்? இருந்தா வாசிப்போம். அவன் சூப்புக்கு பிறந்தானோ ஐஸ்கிரீமுக்கு பிறந்தானோ? வாசிங்க, அதெல்லாம் கொடுங்க, விஷயத்துக்கு வாங்க. என்னப்பா அது? இப்ப கதைக்கு இப்பதான் வராரு, உள்ளுக்குள்ள வண்டி வந்து நந்துருச்சு, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. யாருக்கு யாரு பிறந்தாங்க கதை விட்டு விஷயத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அவனுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? 2 மனைவிகள். வாசிங்க. அன்னாள், பெனினாள். ரைட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. இதுல யார் முத பொண்டாட்டி? யார் சொன்னா அப்படின்னு? அக்கா ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டாங்க. அன்னாள் பேர் வந்தா அவதான் முத பொண்டாட்டின்னு அவரு சொன்னாரா?
சரி வாசிப்பா, ஏதோ க்ளூ வருதான்னு பார்க்கலாம். வாசிங்க. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. போச்சுடா. ஏதோ ஒரு பொண்டாட்டிக்கு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருத்திக்கு புள்ள இல்ல. வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவார். சரி, வாசிட்டே போங்க. ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய அடுத்த வசனம் வாசி. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஏதோ ஒண்ணு பங்கு போட்டு கொடுக்குறான். சொத்தா என்னன்னு தெரியல, சாப்பாடான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பங்கு போட்டு கொடுக்குறான். அந்த புள்ள பெத்த பொண்டாட்டிக்கும் சேர்த்து பங்கு போடுறான். வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியால், கவனிங்க, அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். பாடுறாப்பா, ஐசியமா இருக்கு. பைபிள் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை நம்ம வாழ்க்கையில கேட்கிறோம். சரி, அந்த வித்தியாசமான கதை அப்புறம் சொல்றேன். ஏன்னா அது எந்த பொண்டாட்டின்னு தெரிஞ்சாதான் கதை கரெக்டா இருக்கும். அதனால கதையை நான் சொல்லிடுறேன், ப்ரூஃப் பின்னாடி தரேன். அண்ணன் தான் முதல் பொண்டாட்டி, பெனினாள் தான் ரெண்டாவது பொண்டாட்டி. எல்லா ஊர் உலகத்துலையும் ரெண்டாவது பொண்டாட்டி தான் நேசிப்பான், முதல் பொண்டாட்டிக்கே டவுசர் கழட்டி விட்டுருவானுங்க. ஆனால் இங்கே வந்து தலைகளாக இருக்குது. இவன் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள இருக்குது, முதல் பொண்டாட்டிக்கு புள்ள இல்லை. முதல் பொண்டாட்டி ஆனால் அவன் நேசிச்சான், அதான் ஒரு அற்புதம், அதான் ஒரு அதிசயம். அப்போ இந்த முதல் பொண்டாட்டி வந்து நேசிச்சதுனால இவன் அவனுக்கு இப்போ ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு கொடுத்தா இவனுக்கு எவ்வளோ கொடுப்பானா? 2 பங்கு கொடுத்தான். சரி, அதில் ஒன்றும் குறவில்லை. வாசிங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. வாசிங்க. என்ன சார் இப்பதான் சொன்னீங்க கர்த்தர் வந்து தாமதிக்க மாட்டாரு, தடை செய்ய மாட்டாரு சொன்னீங்க. இப்போ ஒரு வசனம் வந்துச்சே சார், மாட்டிக்கிட்டீங்களா சார்? வசமா மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப யாருங்க கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தா? சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்க. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். என்னப்பா அது அநியாயமா இருக்குது? இந்த ஆளுக்கு தான் வேலையா? ஒவ்வொரு பொம்பளை வயிற்றுக்குள்ளேயும் போய் கையை வச்சுக்கிட்டு கர்ப்பத்தை அடைச்சிட்டு இருக்கதான் வேலையா? என்ன கொடுமையா இருக்கு நாட்டுல. அண்ணாலோ கர்த்தர், இதுக்குதான் நீங்க வியாக்கியானம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். என்ன வியாக்கியானம்? கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரா? அப்படி அடைச்சா ஏன் அடைச்சிருக்கிறாரு? அப்ப அந்த கர்ப்பத்தை திறக்கிறது எப்படி திறக்கணும்? அப்ப ஏன் அடைச்சாரு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ணாலோ கர்த்தரோ அண்ணாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். திறந்து வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவருடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக. வெயிட் அ மினிட். சித்ராகாவுக்கு தெரியும், நான் மற்றவங்க யாருக்கா தெரியுமான்னு பார்க்கலாம். சக்கலத்தி சொல்லுங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சக்காலத்தியா, இல்ல ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி சக்காலத்தியா, அல்லது ஒருவருக்கு ஒருவர் சக்கலத்திகளா? கரெக்டா சொல்லணும். தெரியாம சொல்ல வேணாம், நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமா, வயசு கட்ட வயசானவங்க தான் பேசணுமா? வெரி குட், கரெக்டா போடுறீங்களே. வார்த்தை புரியுதுங்களா? ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி சக்கலத்தி இல்ல, இதை நான் வச்சுக்கோங்க. சக்கலத்தினாவே ரெண்டாவது பொண்டாட்டி தான் அர்த்தம், சைடு தான் அர்த்தம், கீப்புன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ரெண்டாவது மனைவி. அப்ப அண்ணாள் யார் ஆயிட்டா? அதனால சொன்ன வரேன், அண்ணாள் வைஃபுங்கிறதுக்கு இந்த ஒரு வேர்டு நமக்கு ப்ரூஃபா இருக்குது. சக்கலத்தின்ங்கிற வேர்டு வந்ததுனால அவ வந்து ரெண்டாவது பொண்டாட்டிங்கிறது நிரூபணமாகிறது. ரைட்டுங்க. இப்ப பாருங்க, அவளுடைய சக்கலத்தி வாசிங்க. அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கவனிங்க, எப்பெல்லாம் விசனப்படுத்துவான்னு சொல்லி இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்க அவன் கோயிலுக்கு போவானா, கோயிலுக்கு போகும்போது ஆண்டருக்கு பலி செலுத்துவானா, அப்ப பலி செலுத்தும் போது 2 பங்கு கொடுப்பானா, எங்கேயோ ஒண்ணு பூசல் நடக்குது. அப்ப வழக்கமா அந்த பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி என்ன செய்வா அப்படின்னா, முதல் பொண்டாட்டி என்ன செய்வா? மிகவும் விசனப்படுத்துவாள். சொல்லுங்க. இது நல்லா கவனிக்கணும். ரெகுலரா நடந்துட்டு வர ஒரு காரியம். இது வருடந்தோறும் நடந்து வருகிற ஒரு காரியம். ஒரு வருடம் என்ன நடந்துச்சு வாசிங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். பாருங்க, அதான் வருஷந்தோறுங்கிறதுக்கு வருஷம் நடக்குது. வருஷந்தோறும் அப்படி செய்வான், அவளும் அப்படி செய்வா. இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். கவனிங்க, வெயிட் பண்ணுங்க. கவனிங்க, கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இதை உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. கத்துக்கோங்க. எனக்கு என்னமோ அற்புதமா தெரியுது, உங்களுக்கு என்னமோ சாதாரணமா தெரியலாம். அப்ப இவ டெய்லி சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறா. எப்ப? அங்க போனோடனே. இப்ப கவனிக்கணும். அப்ப என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா, இவ டெய்லி சாப்பிட்டு இருக்கிறா, நல்லா நிம்மதியா தான் இருக்கிறா. வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க, நான் சொல்றேன். கல்கோனா அவளை பார்த்து வாசிங்க. அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
10 குமாரனை பார்க்கலாம். நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். லட்சுமிக்கு எங்கேயோ பிளாஷ் அடிக்குது. இப்படி என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, அதையும் இல்ல சொல்லாம விட்டாரு. 10 குமாரனை பார்க்க நான் உனக்கு விசேஷித்தன் அல்லவா, அதிகமானவன் அல்லவா, நீ ஏண்டி கவலைப்படுற, நீ ஏண்டி அழுகுற, நீ ஏண்டி சாப்பிடாம இருக்கிறன்னு கேட்கறான் பாருங்களேன். இப்ப விஷயம் பாருங்க, கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது வரும் பாருங்க, வாசிங்களேன். சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் நிலை வாசல் அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, கவனிங்க, அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மீது சவரங்கத்தை படாமல் நசரேயனாக அவனை இருக்க வைப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினால், அந்த ஆண்டுல கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தார். நல்ல கைகளை கட்டி. இப்ப கவனிங்க, என்ன நடந்துச்சு நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்துச்சு? எத்தனையோ வருஷம் குழந்தை இல்ல, இடையில ஒரு பொருத்தனை வருது, உடனே குழந்தை வருது. கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைச்சார். என்ன சார் விஷயம்? இதுக்குள்ள என்ன நடந்துச்சு? இவளை புள்ளப்படுறதுக்கு அவர் கர்ப்பவதனைப்பட்டார். என்னன்னா, புருஷனுடைய சந்தோஷத்துல இவ சந்தோஷமா இருக்கிறா, புருஷனுடைய ஆறுதலில இவ எப்படி இருக்கிறா? கவனிங்க, அன்னைக்கே குழந்தையை கொடுத்துருக்க கூடாதா? கொடுத்திருந்தா அவ கிட்டிப்புல விளையாடவும் கோழி கூண்டு விளையாடவும் பல்சர் வாங்கறதுக்கு அவங்க அம்மா அமுச்சு போடுவான். சொல்றது புரியுதா? ஆனா தேவ திட்டம் என்ன தெரியுங்களா? இவனை ஒரு சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக உருவாக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தபடியால் அங்க கர்ப்பத்தை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணார். இப்போ ஒரு கேள்வி, இத கல்யாணம் பண்ண அன்னைக்கே ஆண்டவரே என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் இவ பொருத்தனை பண்ணியிருந்தா இவளுக்கு அப்பயே குழந்தை பிறந்திருக்குமா பிறந்திருக்காதா? யோசிங்க. இவளை இந்த பொருத்தனையா பண்ண வைக்கணும் இப்ப ஆண்டவர், ரைட்டுங்களா? இப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு யார் தெரியுமா தடையா இருந்தா? புருஷன்காரன் தடையா இருக்கிறான். ஏன் தெரியுமா? புள்ள இல்லைன்னு டாக்டர் சொன்ன உடனே கத்தர் அடைச்சு வச்சாரு. இவன் டாக்டர்கிட்ட காமிச்சா இனி புள்ள பிறக்காதுன்ட்டான். இவன் அவ்வளவுதான், கத்தர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், கத்தர் தான் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டா. இதுக்கு பத்தாத குறைக்கு இவளை தாங்கறதுக்கு யார் இருக்கா? தங்க தாம்பாளத்துல யார் தாங்கிட்டு இருக்கிறா? புருஷன்காரன் தாங்கிட்டு இருக்கிறான். அந்த சந்தோஷத்துல இவ இருக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவளை இப்படியே விட்டா சாமுவேலை பெத்தெடுக்க மாட்டான்னு பெணினால கொண்டு வந்து வம்பிழு தொட்டு பெணினால கல்யாணம் பண்ண வச்சு அவளுக்கு குமாரரையும் குமாரத்தைகளையும் கொடுத்தாரு. வசனம் இருக்குன்னு எங்க மிஸ் பண்ணிட்ட? நீ பிள்ளைகள் தான் சொன்ன. அப்ப குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுக்கும் போது வருது. அப்ப ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கொடுத்தாங்க. சரி, அதோட விட்டுலாமா? நல்ல பொம்பளையா இருந்தா விட்டுருப்பா. ஆண்டவர் அந்த பொம்பளைக்குள்ள போய் பூந்துக்கிட்டாரு. பூந்துக்கிட்டு இந்த முத பொண்ணு என்ன செஞ்சாரு? போடி மலடி, போடி வரமரமே, போடி நாரமரமேன்னு சொல்லி அவ குத்து 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 குத்துன்னு குத்துறா. எத்தனை வருஷம் குத்துறா தெரியல. எது வரைக்கும் குத்துறா? இவன் நொந்து நூடுல்ஸ் ஆகிற வரைக்கும் குத்துனான். குத்துன குத்துல தாங்காம இவ எங்க போயிட்டா? இப்ப அங்க போயிட்டு இந்தாப்பா எனக்கு புள்ளைய தரியா இல்லையா? இதுக்குதானே அவர் காத்துட்டு இருக்கிறாரு. இந்த பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வரதுக்காக பாரு என்னென்ன ஜில்மால் வேலை பண்ணி உங்க கர்ப்பத்தை அடைச்சி பெணினாளுக்கு அவளுக்கு பிள்ளைய கொடுத்து அவளை திட்ட சொல்லி பிசாசு புருஷன் மூலியமா அன்பு பாராட்டினாலும் அப்ப மனைவியின் மூலமாக சக்களத்தின் மூலமாக இவளுக்கு வேதனையை வரவழைத்து இவள் மனதை மனவடிவாக்கி கசப்பாக்கி துக்கமாக்கி விசனப்படுத்தி கடைசியில தேவன்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு நீ புள்ளைய கொடுத்தா அந்த புள்ளைய நான் உனக்கே தர அப்படிங்கிற அந்த கரெக்டான அந்த பாயிண்ட்டுக்கு வந்தா கத்தர் குழந்தைய கொடுத்துட்டார். கத்தர் குழந்தைய கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, முழங்கால் படி போடுவோம். என் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, நீங்க கவனிக்கணும். நான் முடிவு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, ஒரு நொடி கூட தேவன் தாமதிக்கிற தேவன் அல்ல. உன் முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டு இருக்கிறார். பாடுபட்டு விட்டு விட்டார், ரத்தத்தை சிந்தி விட்டார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடைய நீங்க எந்த காரணமும் சொல்லிடாதீங்க. பிசாசு மேல காரணம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் மேல சாக்கு சொல்லிடாதீங்க. 100% உங்க மேலதான் தவறு. தடை செய்ய உலகத்துல யாருக்கு அதிகாரம் இல்லை. நீ தடை செய்யாதே என்று இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே தீர்க்கதரிசனம் வந்து விட்டது.
உன்னுடைய உயர்வை விரும்புகிறார், உன்னுடைய முன்னேற்றத்தை விரும்புகிறார், உன்னுடைய மேன்மையை தேவன் விரும்புகிறார். ஆனால் உன்னை சமூகத்துக்கு நிரூபித்து காட்டவும், உன்னை தகுதி உள்ளவனாய் நிரூபித்து காட்டவும், நீ செய்ய வேண்டிய பொருத்தனையை நீ செய்கிற இடத்துக்கு நீ வர வரைக்கும் தேவன் சில காரணத்துக்காக சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துகிறார். மற்றபடி இறைவனிடத்திலிருந்து எந்த ஒரு தீமையான நிழலும் அவரிடத்துல கிடையாது. நீ பண்ண வேண்டிய பொருத்தனை என்ன? நீ பண்ண வேண்டிய தீர்மானம் என்ன? கர்த்தர் அடைத்திருந்த கர்ப்பத்தையே நீ அன்னால் பண்ணின பொருத்தனை திறக்க கூடுமையானால், அரசாங்கம் அடைத்து வைத்திருக்கிற அடைப்பையோ, உன் புருஷனும் மாமனாரும் அடைத்து வைத்திருக்கிற அடைப்பையோ, உன் பொருத்தனை ஏன் தூளாக்க முடியாது? ஏன் சிதறு தேங்காயை போல சிதறடிக்க முடியாது? தேவனால முடியும், தேவனால் அதை செய்ய முடியும். ஆனால் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நீ விட வேண்டியது என்ன? நீ செய்ய வேண்டியது என்ன? நீ எங்கே உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீ என்ன பொருத்தனையை பண்ணிவிட்டு நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மறுபொருத்தனை செய்ய வேண்டிய இடம் இருக்கிறதா? நீ உன்னை சீர்தூக்கி பார், உன்னை ஆராய்ந்து பார். என்ன பொருத்தனை? பொருத்தனை என்ன அர்த்தம் சார்? ஏதோ காசு பணமா? எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். சாமிக்கு வேண்டிட்டாங்க, கோழி வேண்டிட்டாங்க, கொக்கு வேண்டிட்டாங்க. ரைட்டு சார், நீ கோழி வேண்டிக்கோ, நீ கொக்கு வேண்டிக்கோ, அதெல்லாம் நியாயம்தான். அதெல்லாம் நன்றி காணிக்கையாக வர வேண்டியது. அதெல்லாம் பொருத்தனையில வரவே கூடாது. பைபிள் அப்படி யாரும் பொருத்தனை பண்ணல. தசமபாகம் செலுத்துக்கு முன்னே ரெண்டு பொருத்தனை பண்ணி கொண்டான். என் குழந்தைய ஊழியத்துக்கு தரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுனா, நான் ஊழியத்துக்கு வரேன்னு பொருத்தனை பண்ணுனா. இப்படிதான் சான்றுகள் இருக்கிறது பொருத்தனைகளுக்கு. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருத்தனையில. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, ஹலோ, நீங்க ஃபேனுக்கு எல்லாம் கரெக்டா வர வரைக்கும், 100 சுவிட்ச் இருக்கும்போது கரெக்டான சுவிட்சில் நீ கை வைக்கிற வரைக்கும் அந்த ஃபேன் இயங்க போவது கிடையாது. அது போல நீ வர வேண்டிய இடத்துக்கு சரியாய் வருகிற வரைக்கும் அந்த லைட் எரிய போறதல்ல. விளங்கிக்கோ. நீ வர வேண்டிய இடத்துக்கு வர வரைக்கும் நடக்க வேண்டிய காரியம் நடக்காது. சில நேரத்துல தேவன் இப்படித்தான் இருப்பார். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சாமுவேலை தேவன் அன்னாளுக்கு தரும்படி அவர் ஆசை கொண்டதினால் அன்னாளே அந்த அன்னாளின் கர்த்தரே அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏதோ 10 பிள்ளைல நீ உன் புள்ள ஒன்னா இருக்கணும்னா கர்த்தர் என்னைக்கும் அந்த காரியத்தை செய்திருப்பார்? இல்ல. உலகத்திலே சாதனை புரியக்கூடிய, உலக சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சந்ததி அவள் வயிற்றிலே உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியால் தேவன் அந்த நிறுத்தி வச்சிருந்தார். அப்ப பொருத்தனைன்னு சொன்ன உடனே வெறும் பணம் மட்டும்தானா? இல்ல சார். காசு கொடுத்து கத்திர விலைக்கு வாங்க தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. நடந்துருச்சுன்னா நீங்க நன்றி காணிக்கை செலுத்துங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் உன் வாழ்க்கையில ஏதோ சில தீர்மானங்களை எடுக்க தேவனாடு ஆவியானவர் விரும்புகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தண்ணி போட்டுட்டு இருந்தா கத்திர விட்டுருவாரு, அதை செஞ்சுட்டு இருந்தா விட்டுருவாரு. இல்ல சார், எதை செஞ்சுட்டு இருந்தாலும் கத்திர விட மாட்டாரு சார். நீ செய்யுங்க சார், அது உன்னை மட்டும் பாதிச்சுன்னா தப்பு இல்ல சார். ஆனா உன் முழு குடும்பத்தையே பாதிச்சுன்னா கத்த விட மாட்டார். முழு குடும்பத்தை பாதிக்க விடக்கூடாது. நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் எடுத்துட்டானா உனக்கு வர வேண்டியது வந்துடும். பாருங்க, நம்ம சபையில ஒரு விசுவாசி பேர் சொல்ல விரும்பல, படிப்பும் சொல்ல விரும்பல, எல்லாம் சொன்னா கந்துக்குவீங்க. லட்சக்கணக்கா சம்பாரிச்சவங்க இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஒரே குறை, நல்ல அடிவாளி, கத்தரனுக்கு ஒன்றும் செய்யல, அதனால ஜீசஸ் இஸ் ஃப்ராட் அப்படின்னு ஃபேஸ்புக்ல போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க 10 ரூபா காணிக்க அப்படின்னு இன்னைக்கு இந்த வரைக்கும் என் கைக்கு வந்தது கிடையாது. நான் என்ன சொல்றேன், இங்க உட்காந்து சொல்றேன். எத்தனை ரூபா காணிக்கங்க? 10 ரூபா என்கிட்ட காணிக்கை வந்தது கிடையாது. தசம பாகம்னா கிலோ எண்ணெய், சந்தோஷம். 10 ரூபா எனக்காக காணிக்கை அனுப்பினதும் கிடையாது, கையில கொடுத்து ஜெபிச்சு கொண்டதும் கிடையாது. லட்சக்கணக்காக சம்பாரிச்சு இன்னைக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு 1 வருஷமா வேலை இல்லாம, குடும்பத்துல கெட்ட பேரு, சொந்தத்துல கெட்ட பேரு, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா கத்தரை குறைச்சல ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா நான் ஏதாவது தீர்மானம் எடுக்கணுமா சார் என் வாழ்க்கையில? அதை யோசிச்சு பார்க்க நேரமே இல்லை. இல்லை, இதான் சார் பரிதாபம். சார் நான் அது உதாரணம் சொன்னதை விட்டுருங்க, நம்ம விஷயத்துக்கு வாங்க. அப்ப நீங்கள் ஏதோ ஒரு சில தீர்மானத்தை எடுக்க தேவன் விரும்புவார். அந்த தீர்மானத்துக்கிட்ட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துடும். அது கர்த்தரே அடைச்சு வச்சிருந்தாலும் அந்த அடைப்பு எடுக்கப்படும். உன் நன்மையை தடை செய்ய உலகத்துல யாராலையும் முடியாது. உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய உலகத்துல எந்த கொம்பனுக்கும் எந்த லூசிபருக்கும் அதிகாரம் கிடையாது. நீயும் நான் தான் தடை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். அண்ணாளுக்கு ஏற்ற காலத்துல குழந்தையை கொடுத்தாருன்னா ஏதோ ஆண்டவர் தாமதம் பண்ணல, இவ இந்த பொருத்தனையை எடுக்கிறதுக்காக தான் தேவன் அவ்வளவு காலம் தாமதம் பண்ணினார். அப்படியானால் என் வாழ்க்கையில சில முக்கியமான நன்மைகள் நடக்காம இருக்குமே, ஆனால் ஆண்டவரே நான் என்ன பொருத்தனை செய்ய வேண்டும், நான் என்ன தீர்மானிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். தேவ சித்தத்தை அறிய வேண்டும். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் அவருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. தேவன் ஆசீர்வாதத்துக்கு தடை அல்ல. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமாய் இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தும் சுகித்தும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வேதத்தை சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலிலே மிருக ஜீவன் இல்லாது மலடும் கற்பம் விழுகிறதும் இருப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரினை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். தேசத்திலே மலடு இருப்பதில்லை, கற்பம் விழுகிறதும் இல்லை. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்களாகிலும் மலடு இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. காலம் தேவனுக்கு தெரியாதா? நேரம் தெரியாதா? தேவன் ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்கிறவர் அல்ல. நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஆண்டுடைய சார்பில் நான் வழக்காடும்படி நான் ப்ராசிக்யூட்டரா வந்து நிற்கிறவங்க மத்தியில அவர் குறை சாற்றப்பட முடியாதவர், அப்பழுக்கற்றவர், அவர் நீதிமான், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் கருணா நிதி, அவர் கருணையின் சொரூபம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தின் தெய்வம். அவருக்கு பாடம் கத்துக் கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன், ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தினார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்குள்ளே அடங்கியிருத்தல் என்றால் அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் யார்? அவர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். நல்லவரா இருந்தா போதுமா சார்? அவர் வல்லவராகவும் இருக்கிறார். இயேசு நல்லவர். சொல்லுங்க, வல்லவர், போதுமானவர், போதுமானவர். நம் வாழ்வில் என்றென்றும் உண்மை உள்ளவர், நம் வாழ்வில் என்றென்றும் நன்மை செய்பவர். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தினார், ஏற்ற காலத்தில் உன்னையும் உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன், கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன், ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தினார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன், ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தினார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன். இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர். இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர். நம் வாழ்வில் என்றென்றும் உண்மை உள்ளவர், நம் வாழ்வில் என்றென்றும் நன்மை செய்பவர். கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன். நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. என்னை உயர்த்தினார், ஏற்ற
காலத்திலே உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நன்றி 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 நன்றி. நீங்க கஷ்டப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் பண்ண வேண்டிய பொருத்தனை பண்ண உடனே ஆபத்து காலத்தில் பொருத்தனை செய்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உனக்கு வர வேண்டிய நன்மை தாமதப்படக்கூடாது. நீ ஜெபிச்சு வரல, உபவாசம் போட்டு வரலன்னா, நீ சரியான பொருத்தனை பண்ணுவாயானால் எவ்வளவு பெரிய மலையின் கர்த்தர் போய் தெரிஞ்சிருக்காரு. அதற்கு முன்பதாக நீ சரியான பதத்திலே பக்குவப்பட்டு விட்டாயா? நீ அதற்கு ஆயத்தமா? அது தேவனுடைய சித்தம் தானா? அதற்குரிய நேரம், அதற்குரிய பருவம், அதற்குரிய பலன், அதற்குரிய ஞானம் அதெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் தோல்வி ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆசீர்வாதத்தை தடை செய்ய யாராலும் முடியாது. உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். மறுபடியும் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீ தடை செய்யாதே. உலகத்தில் எந்த வலையிலும் தடை செய்ய முடியாது. ஏனெனில் இறைவனே மகா பெரியவனாக இருக்கிறார். அவர் கையை யாராலையும் அடக்க முடியாது. அவர் திட்டத்தை யாராலையும் குறைக்க முடியாது, மாற்ற முடியாது, திருத்த முடியாது. ஒரு எழுத்து கூட கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அந்த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டிய, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றதை விட அந்த சோல் அத்தாரிட்டியை கர்த்தர் நம்ம கையில தருகிறார். அந்த உரிமை என்று சொல்லலாம். அந்த உரிமையை நம்ம கையில தருகிறார். நீ நினைச்சா மறுக்கலாம். ஆகவே நீதான் தடைய ஒழிய சாத்தானோ தெய்வமோ நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையல்ல. கர்த்தர் இடைப்படட்டும். நம்மளோடு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்ன, பொருத்தனைகள் என்ன? ஏன் லேட் பண்றோம்? ஏதாவது தேவன் எதிர்பார்க்கிறாரா? ஏன் தேவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது? ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அடங்கக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அடங்கும் பொழுது, சில தீர்மானங்களை எடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே மகா பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு போகாதனால தேவன் வேற வழி இல்லாம சில நேரங்களில் மனமடி வாக்குகிறார். நம்மை மனமடி வாக்குகிறார். அன்னால் மனம் கசந்து அவள் தேவ சமூகத்தில் அழுதது போல, இவன் நல்லா இருந்தா தான் பிள்ளையை பத்தி நினைப்பில்லாம இருக்கிறாள், இவளை அள வச்சா தான் பிள்ளையை பத்தி நினைப்புன்னு சொல்லிட்டு தேவன் அள வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நீ சில நேரங்களில் அழுது கொண்டிருக்கலாம். பொருளுக்காகவோ, பொண்ணுக்காகவோ, பணத்துக்காகவோ, திருமணத்துக்காகவோ, ஏதாவது ஒரு காரியத்துக்காக மாடு விற்கிறதுக்கோ ஆடு விற்கிறதுக்கோ நீ பொருத்தனை பண்ணிட்டு இருக்கலாம், நீ வேண்டிக் கொண்டிருக்கலாம். தேவன் சில காரியத்தை ஒன்றில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, அந்த அற்புதமான நேரத்தில்